நாளை அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு 5 நிமிடங்களில் சென்று விடுகிறேன். சென்ற முறை நாம் பிரிவு 1 முதல் 52A வரை பார்த்தோம். அதிலும் இந்திய தண்டனை சட்டத்தினுடைய தோன்றிய வரலாறை பார்த்தோம். இந்திய பிரஜையாக இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் குற்றம் செய்தாலும் பிரிவு 4 கீழ் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 188 கீழ் எவ்வாறு விசாரிக்கப்படலாம் என்பதை பார்த்தோம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 6 ஜெனரல் எக்ஸெப்ஷனுக்கு 76 முதல் 106 வரக்கூடிய வருகிற பொது விளக்குகளுக்கு எப்படி பொருள் விளக்கம் கொள்ள வேண்டும் என பிரிவு 6 சொன்னதை பார்த்தோம். பிரிவு 14 சொன்னதை அரசு ஊழியர் என்பதையும் பிரிவு 21 சொல்கிற பொது ஊழியர் என்பதையும் பார்த்தோம். மற்றும் பிரிவு 23 முதல் முறையில்லா ஆதாயம், சட்டவிரோத ஆதாயம், சட்டப்பூர்வ இழப்பு, முறையின்றி ஆதாயம், இதையெல்லாம் பார்த்தோம். நேர்மையின்றி பார்த்தோம், ஃப்ராடலண்ட்லி பார்த்தோம், வாலண்டரிலி பார்த்தோம். இப்படியே அந்த டெஃபினேஷன் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு 34 பார்த்தோம். காமன் இன்டென்ஷன் பார்த்தோம். காமன் இன்டென்ஷன் பார்த்துட்டு ரீசன் டு பிலீவ் பார்த்தோம். அப்படியே பார்த்து முடித்தவுடன் ஆக்டை பார்த்தோம், ஒமிஷனை பார்த்தோம், தொடர் செய்கைகளை பார்த்தோம். சென்ற முறை நாம் இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு குட் ஃபெய்த் பார்த்தோம். 52 குட் ஃபெய்த் பார்த்தோம். நான் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், புதிதாக இணைந்திருக்கிறவர்கள் தயவு செய்து 1 முதல் 52A வரை உள்ள பிரிவுகளை ஒரு முறை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்று நாம் இந்திய தண்டனை சட்டம் அத்தியாயம் 3 தண்டனைகள் என்பதை பற்றி பார்க்கிறோம். முதலில் தண்டனைகளை பிரிவு 53 6 வகையாக பிரித்தது. முதலாவதாக மரணம். 53வது பிரிவில் முதலாவதாக மரணம், இரண்டாவதாக ஆயுள் சிறை தண்டனை, மூன்றாவதாக நீக்கப்பட்டு விட்டது, நான்காவதாக 2 வகையான தண்டனைகள் சிறை. ஒன்று கடுஞ்சிறை, ரெகரஷியல் இம்ப்ரெஸ்மென்ட், உழைப்புடன் கூடியதுதான் கடும் சிறை. அதிலே சிறையிலேயே சாதாரண சிறை தண்டனை. 5வதாக சொத்து பறிமுதல், ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. 6வதாக அபராதம் என 6 வகையாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். நான் முதலில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் மரணம். இப்ப இந்திய தண்டனை சட்டத்தில் மரணத்தை ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டார், நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்கிறது. அந்த தூக்கு தண்டனை எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்திய தண்டனை சட்டத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறதா என்றால் இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லப்படவில்லை. சரி, வேற எங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு 354 உட்பிரிவு 5 பிரிவு 354 உட்பிரிவு 5 சொல்லப்பட்டிருக்கிறது. 354 உட்பிரிவு 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 354 உட்பிரிவு 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், when any person is sentenced to death, the sentence shall direct that he be hanged by the neck till he is dead. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். When any person is sentenced to death, the sentence shall direct that he be hanged by the neck till he is dead. அதாவது இறக்கிற வரை அவருடைய கழுத்தில் தூக்கு கயிற்றால் அவரை இறக்க விட வேண்டும். இதான் நம்முடைய நாட்டில் இருக்கிற நடைமுறை. சரி, இப்ப மரண தண்டனையை இப்ப நம்ம எதுக்கு கொடுக்கிறோம் ஐபிசில? நான் வரிசையா சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றதெல்லாம் குறித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா சீனியர்ஸ் தப்பா நினைக்க கூடாது. இது முழுக்க ஜூனியர்ஸ் கத்துக்கணுங்கிறதுக்காக நடத்துற வகுப்பு. அதனால நான் குறித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது இளம் வழக்கறிஞர்களை. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 121 இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தல், முயற்சி செய்தல் அல்லது உடந்தையாக இருத்தல்.
மரண தண்டனை. பிரிவு 132 தரைப்படை அல்லது கடற்படை வான்படை அலுவலர், தரைப்படையினர், கடற்படை வீரர் கலகம் செய்ய உடந்தையாக இருப்பது, அந்த உடந்தையின் விளைவாக கலகம் செய்வது. அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. பிரிவு 132. பிரிவு 194 194 பார்ட் 2க்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, பொய் சாட்சியத்தின் விளைவாக ஒரு குற்றமற்ற நபர் குற்றத்தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கில் இடப்படுவாரேயானால், அதாவது ஒருத்தன் பொய் சாட்சியம் அளித்து அந்த சாட்சியத்தினுடைய விளைவாக கோர்ட் அதை நம்பி அவனை தூக்கில் இட்டாச்சுன்னா, பின்னாடி அந்த சாட்சி பொய் சாட்சின்னு கோர்ட்டுக்கு தெரிய வருமாயின், பொய் சாட்சி கொடுத்தவனுக்கு தண்டனை என்னன்னா மரண தண்டனை. அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை. அடுத்தது இந்திய தண்டனை சட்டம் 302 கொலை, அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை. அடுத்தது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 303, அதாவது ஆயுள் தண்டனையில் இருக்கக்கூடிய நபர்கள். நல்லா வார்த்தையை கவனிக்கணும். ஆயுள் தண்டனை பெற்று ஆயுள் தண்டனையில் சிறைவாசியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொலை செய்தால் அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை 303. இப்ப அடுத்தது பிரிவு 305 18 வயதிற்கு உட்பட்ட நபர், மனநிலை சரியில்லாதவர், மயக்கத்துல கொண்டு போய் குடிப்பழக்க விரைநிலையில் உள்ளவர்களை தற்கொலை செய்ய சொல்லி உடந்தையாறுத்தல். நல்லா கவனிக்கணும். நீங்க பின்னாடி எல்லாம் 306 பாக்குறோம். 306 அதிகபட்ச தண்டனை 10 years வைக்கிறாங்க. எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது 18 வயதுப்பட்ட குழந்தைய, மனநிலை சரியில்லாத நபரை, அதாவது மயக்க வரி கொண்ட நபரை, குடி வெறியில இருக்கிறவனை தற்கொலைக்கு தூண்டுறது. அந்த மாதிரி தற்கொலைக்கு உடந்தையாறுத்தால் 305வது பிரிவின் கீழே அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை. அடுத்தது இந்திய தண்டனை சட்டம் 307. இந்திய தண்டனை சட்டம் 307. 307ல ஒரு லைஃப் கன்விக்ட் அட்டெம்ப்ட் டு மர்டர் பண்ணா, அதாவது கொலை முயற்சி. நீங்க 307 பாத்தீங்கன்னா டிவைட் இன்டு 3 பார்ட்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, காயம் விளைவிக்காம கொலை முயற்சி செஞ்சா 10 ஆண்டு, அதிகபட்ச தண்டனை 10 ஆண்டு. காயம் விளைவிச்சுட்டா ஆயுள் தண்டனை. இப்ப 3வது பார்ட்ல ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறவன் கொலை முயற்சி செய்தா மரண தண்டனை 307. அடுத்தது 364A, அதான் ரேன்சம், பணம் கேட்டு கடத்தி செல்றது 364Aக்கு. அடுத்தது 396 டக்காயிட்டி வித் மர்டர். 396ல டக்காயிட்டி வித் மர்டர், அதாவது கூட்டு கொள்ளையடிக்கும் போது கொலை பண்றது 396, இதுக்கு மரண தண்டனை. அடுத்தது 376A. 376A என்னன்னா, எல்லா ரீசன் அமெண்ட்மெண்ட்ஸ், கற்பழிப்பும்பால் ஈடுபட கற்பழிப்பு செய்யும் போது, அதாவது பெண்ணுறுப்பில் வேறு முறையற்ற பொருட்களை திணித்து அதன் காரணமாக கற்பழிப்பு பண்றது 376A, இதுக்கு மரண தண்டனை. 376E பனிஷ்மெண்ட் ஃபார் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ். நல்லா வார்த்தையை கவனிக்கணும். பனிஷ்மெண்ட் ஃபார் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் 376A. ஆக நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்துல 11 வகையான மரண தண்டனை சொல்லப்பட்டுள்ளது. ஏதாவது 1-2 விட்டுவிட்டா சாமிநாதன் சார் விட்டுட்டுன்னு நீங்க சொல்ல வேண்டாம். தெரிந்து நீங்கள் சொன்னால் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். 11 மரண தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த மரண தண்டனை அப்படின்னு சொன்னோன்ன, இப்ப இந்த மரண தண்டனையை கொடுக்கும்போது, எப்படி மரண தண்டனை கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? 354 CRPCல 354 ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ற அந்த பிரிவுல மரண தண்டனைக்குன்னு சில வாசகங்கள் வைத்திருக்கிறார்கள்.
நான் அதை படிக்கிறேன். 354 subclass 3 இல்ல 354 subclass 3. When the conviction is for offense, conviction is for an offense punishable with the death, or in the alternative with imprisonment for life, or imprisonment for a term of years. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். The judgment shall state the reasons for the sentence awarded. அதாவது என்ன காரணத்திற்காக அந்த தண்டனையை தரக்கூடிய முடிவுக்கு நீதிமன்றம் வந்தது என்பதை குறிப்பிட வேணும் தீர்ப்புல. அண்ட் இன் தி கேஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத், அதுக்கு அடுத்து வரிய போறாங்க பாருங்க. அண்ட் இன் தி கேஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத், ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டா அந்த மரண தண்டனையை ஏன் கொடுத்தோன்னு தி ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஃபார் சச் சென்டென்ஸ், அதாவது தீர்ப்புல சிறப்பு காரணங்கள். ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன காரணத்தினால கொடுத்தங்கிறதுக்கு சிறப்பு காரணங்கள் அதுல எழுதணும். சிறப்பு காரணங்கள் அதுல எழுதணும், தீர்ப்புல எழுதணும். இப்ப இது குறித்து நான் சொல்ற தீர்ப்பனா குறிச்சிங்க. 1980 SEC criminal, 1980 SEC criminal, பக்கம் 580. பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது இந்தியாவினுடைய உச்சமன்றத்தினுடைய லார்ஜர் பெஞ்சில் உள்ள 5 நீதிபதிகள் அடங்கி தீர்ப்பு தந்தார்கள். இந்த 5 நீதிபதிகள் அடங்கி என்ன தீர்ப்பு தந்தாங்கன்னா, ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் அப்படின்னு ஒரு வகுமுறையை உருவாக்கினார்கள். ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் என்று ஒரு வகுமுறையை உருவாக்கினார்கள். அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தி ப்ரொபோசிஷன் ஸ்டேட்டட் இன் ஜக்மோகன் சிங் கேஸ் stand except that in view of the new provision in 354 subclass 3 of CRPC, awarded death sentence is the exception. நல்லா கவனிக்கணும். Awarded death sentence is exception to be made for exceptional reasons founded on grave circumstances of the particular case relating to the crime and the criminal. அதாவது உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு மட்டும் சொல்லல, நான் சொல்ற தீர்ப்பனா குறிச்சிங்க. 1983 SEC criminal, 1983 SEC criminal, page 681, மச்சி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 1973 SEC criminal, page 169. Jagmohan Singh versus State of UP. இந்த இத்தனை தீர்ப்புலையும் என்ன சொல்றாங்கிறது அப்படியே நான் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. The extreme penalty of death need not be inflicted except in gravest cases of extreme culpability. 2, before opting for the death penalty, the circumstances of the offender also occur to be taken into consideration along with the circumstances of the crime. 3, இது ஒரு நல்ல வார்த்தையை போறாங்க பாருங்க. Life imprisonment is the rule and death sentence is an exception. வார்த்தையை கவனிங்க. Life imprisonment is the rule and death sentence is an exception. In other words, death sentence must be imposed only when life imprisonment appears to be
altogether inadequate punishment having regard to the relevant circumstances of the crime. அடுத்தது crime, and provided that only the option to impose the sentence of imprisonment for life cannot be exercised having regard to the natural and circumstances of the crime and all the relevant circumstances அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 3 தீர்ப்புகள் படி பார்க்கும் இதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். நம்ம நாட்டில் வந்து கொண்டிருக்கிற இந்த 2018-19 வரைக்கும் உள்ள தீர்ப்புகள் எடுத்து பார்த்தோம்னா ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் 354(3) சொல்ற ஸ்பெஷல் ரீசன்ஸ் டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், அடுத்தது இதையெல்லாம் இருப்பதை விட இன்னும் ஒரு சில டெஸ்ட் சொல்றாங்க. எப்படி தண்டனை கொடுக்கறதுக்கு சென்டென்சிங் பாலிசின்னு ஒன்று சொல்றாங்க. எப்படி சென்டென்சிங் பாலிசினா கொஞ்சம் குறிச்சிங்களா, 2020 அப்பெக்ஸ் கோர்ட் அப்பெக்ஸ் கிரிமினல் ரிப்போர்ட்ஸ் பேஜ் 62 ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் உகம் அண்ட் அதர்ஸ். இதுல 3 டெஸ்ட் சொல்றாங்க. இந்த டெஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம மரணத்திலே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போயிடும். 3 டெஸ்ட் சொல்றாங்க. நான் ஜூனியர்ஸ்னா புரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். நீங்க கோர்ட்ல கேஸ் நடத்துறீங்க, சப்போஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருக்கட்டும், செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கட்டும், ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. கொஸ்டினா இப்ப நம்ம கேஸ் நடத்திட்டு ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம போகாம அவங்க பாட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கிளைண்ட் என்ன பண்ணுவோம், வக்கீல் வரல நமக்கான கோர்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணலன்னு நினைப்பாங்க. இப்ப இந்த கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் டயத்துல நம்ம கொஞ்சம் விஜிலா இருக்கணும். அதுக்கு வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்ஸ்னா நம்ம கையில வச்சுட்டு உட்காந்துருக்கணும். நீங்க எல்லா கேஸும் நடத்தி அக்யூட்டல் ஆகணும்னு நினைக்காதீங்க. கன்விக்ஷன் வந்தாலும் ஹவு டு ஃபேஸ் இட். அப்ப அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வர அன்னைக்கு நம்ம நல்ல ட்ரையல் லாயரா இருந்தா கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ்ல நம்ம ரூலிங் கையில இருக்கணும். நீங்க கொஞ்சம் தேடினீங்கன்னு வச்சுக்கலாம், வருஷம் இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நான் சொல்ற ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சிங்க. 2009 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் 635 குருமுக் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, there are some factors which are required to be taken before awarding appropriate sentence to the accused. These factors are only illustrative in character. Each case has to be seen from its special perspective. The relevant factors are under A, motive or previous enmity. B, whether the incident had taken place on the spur moment. மூணு, the intention, knowledge of the accused were inflicting the blow or injury. D, whether the death ensued or the victim died after several days. அதாவது இறந்து போனவன் உடனே இறந்து போறானா, அந்த சம்பவ இடத்திலே காயத்தின் விளைவாய் உடனே இறந்துறானா, அல்லது ஆஸ்பத்திரியில இருந்து இறக்குறானா. அடுத்தது the gravity and nature of the injury. F, the age and general health condition of the accused. அடுத்தது whether the injury was caused without premeditation in sudden fight. அதாவது எந்த விதமான முன் ஏற்பாடுமின்றி சடன் ஃபைட்ல வந்ததா. அடுத்தது நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் தி வெப்பன் யூஸ்டு ஃபார் இன்ஃபிளிக்டிங் தி இன்ஜுரி அண்ட் தி ஃபோர்ஸ் வித் விச் தி ப்ளோ ஹாஸ் இன்ஃபிளிக்டட். 11. அடுத்தது ஐ, the criminal background and adverse history of the accused. J, whether the injury inflicted was not sufficient in the ordinary course of nature to cause death, but the death was because of shock. அடுத்தது number of other criminal cases pending against the accused. Incident occurred with the family members or the close relatives. அடுத்தது the conduct and behavior of the accused after the incident. Whether the accused had taken the injured to the deceased to the hospital immediately to ensure that the proper medical treatment given by him. இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது
நம்ம சென்டென்ஸ், அதாவது செஷன்ஸ் கேஸா இருக்கட்டும், வாரண்ட் ப்ரொசீஜரா இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்ணாலும் சரி, செஷன்ஸ் கோர்ட்ல ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்ணாலும் சரி, கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்ப கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ்னு கட் பண்ணுங்க. நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறப்ப நீங்க வருஷம் எஸ்சிசி கிரிமினல் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல 2-3 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஹவு டு ரெடியூஸ் தி சென்டென்ஸ் பேசணும். இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சார், நீங்க சொன்னீங்க ஸ்பெஷல் ரீசன்ஸ் எழுதணும்னு சொன்னீங்க, ஸ்பெஷல் ரீசன்ஸ் எழுதுனா மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 தீர்ப்பு சொல்றேன். நான் யாரையும் கமெண்ட் பண்றதுக்கான இந்த தீர்ப்பு சொல்லல. 2013 3 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 208 2008 2013 3 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 208 கேஸ்லா பேரு உமா அலைஸ் ஓம் பிரகாஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. உமா அலைஸ் ஓம் பிரகாஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த கேஸை பத்தி. அதாவது வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் சென்னையில் புகுந்து ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தங்க நகை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்த அந்த அம்மாவுடைய கணவரை அடிச்சு கொண்டுடுவாங்க. அதாவது மேஜர் அஃபென்ஸ் 396, மேஜர் அஃபென்ஸ் 396, 395, 396, 397. 10 வருஷம் கழிச்சு போலீஸ் ஓமா அப்படின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, 10 வருஷம் கழிச்சு அவன்கிட்ட ஒரு ராடு ஒன்று கைப்பற்றுவாங்க. ஒரு ராடுன்னா அவன்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குவாங்க. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவன்கிட்ட ஒரு ராடு ஒன்று கைப்பற்றுவாங்க. இந்த A2 மேல இருக்கிற ஒமா மேல இருக்கிற சார்ஜ் 302 சார்ஜுக்கு என்னன்னா, அவன் மேல இருக்கிற இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் என்னன்னா, அவன் கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம், அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் விளைவாக அந்த சம்பவத்தில் பயன்படுத்தியதாக கைப்பற்றப்பட்ட அந்த கம்பி, இதுதான் அவனுக்கு இருக்கிற எதிரான சான்று. நம்ம சென்னையில் என்ன பண்ணிடுவாங்க, அமர்வு நீதிமன்றம் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. சார் நீங்க நல்லா கவனிக்கலாம், தூக்கு தண்டனை கொடுத்தோன்னே டைரக்டா பண்ண முடியுமா? 366 சிஆர்பிசின்னு ஒன்று இருக்கும். 366 சிஆர்பிசி நான் படிக்கிறேன் கேளுங்க. ரெஃபர்டு ட்ரையல் தூக்கு தண்டனை கொடுத்துட்டா அவன் அப்பீல் போடுறான் போடல, அந்த தூக்கு தண்டனையை அந்த மாநிலத்தில் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி அந்த அமர்வு நீதிமன்றம் கொடுக்குற தூக்கு தண்டனையை உறுதி பண்ணணும். நிறைய வழக்குகள் அமர்வு நீதிமன்றங்கள் உறுதி செய்ததும் உண்டு, ஆஃப் பண்ணி போடுமா, உறுதி செய்ததும் உண்டு, விடுதலை செய்ததும் உண்டு. ஆமாங்க, விடுதலை செய்ததும் உண்டு, விடுதலை செய்ததும் உண்டு. கன்ஃபார்ம் பண்றதுல விடுதலை செய்தது மட்டும் உண்டு. இப்ப நான் சொல்றேன், இப்ப 366 படிக்கிறேன் கேட்டுங்க. When the court of sessions pass a sentence of death, the proceedings shall be submitted to the High Court and the sentence shall not be executed unless it is confirmed by the High Court. அதாவது when the court of sessions pass a sentence of death, மரண தண்டனை விதிச்சிட்டா, the proceedings shall be submitted to the High Court. மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என்டையர் பண்டில் ஹைகோர்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் அனுப்பிக்கணும். ஹைகோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடாது. The court passing the sentence shall commit the convicted person to jail custody under a warrant. கோர்ட்டோட வேலை என்னன்னா, வாரண்ட் அடிச்சு அவனை ஜெயில வச்சிடணும், அவ்வளவுதான். இப்ப அதுக்கு மேல பவர் யாருக்கு வந்தோம்னா ஹைகோர்ட்டுக்கு வந்துடும். தட் இஸ் கால்டு 366 ரெஃபர்டு ட்ரையல்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ற இந்த ஒமாலைஸ் கேஸ்ல சென்னை உயர் நீதிமன்றமும் தண்டனையை உறுதி பண்ணிடுது. லைஃப் ஆக்கிடுறாங்க, டெத்தை லைஃப் ஆக்கிடுறாங்க. மேட்டர் ரேக்கப் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நான் அந்த ஜட்ஜி எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் போட்டிருந்த வார்த்தையை பாரா 2ல இந்த தீர்ப்புல சொல்றாங்க. அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன் கேளுங்க. In this case, the accused came from a state about 2000 kilometers from our state. நல்லா கவனிக்கணும். ஜட்ஜி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா,
In this case, the accused came from a state about 2000 kilometers from our state, and they did not think that the victims were also human-like, but they thought only about the well-being of their family and their own life, and committed the fear of death amongst the common public of our state by committing robbery and murder for about 11 years. Therefore, this court is the opinion that the death sentence that would be imposed on them would create a fear amongst the criminals who commit such crime. And further, this case is rarest rare of cases that call for the imposition of the death sentence in the பாராள எழுதுறார். எழுதிட்டு அந்த ஜட்ஜி இன்னொரு என்ன பண்ணிடுறாருன்னா, நான் சமீபத்தில் சென்னை அகாடமியில ட்ரைனிங் போயிருந்தேன். அங்க ட்ரைனிங் கொடுத்தப்ப நீதியரசர்கள் பேசியதை கேட்டேன். இது மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் கடும் தண்டனை கொடுக்கணும்னு பேசுறாங்கன்னு எல்லாம் எழுதிட்டு எவிடன்ஸை டிஸ்கஸ் பண்ணாம, எப்படி திருநாட்டூர்ல அவரை குற்றவாளின்னு முடிவு கூறாம, இந்த வழக்கு எப்படி ரேர் அண்ட் ரேரஸ் கேஸ்ல வருதுன்னு சொல்லி முடிவு பண்ணாம, சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றான், நீ ஒரு மாவட்ட நீதிபதி, நீ இன்னவர் ஸ்டேட்னு எழுதுனதே தப்பு. இன் அவர் ஸ்டேட்னு எழுதுனதே தப்பு. நீ இந்தியா முழுவதும் பொதுவான ஆளு, இன்னவர் ஸ்டேட்னு எழுதினாலே அது தப்பு அப்படின்னு எழுதிட்டு அடுத்தது எழுதுறாங்க. அதுல சொல்றாங்க பாருங்க வார்த்தை, அதை மட்டும் படிச்சு முடிச்சிடுறேன். It can be stated with that a criminal trial, while recording the sentence, he should have been guided and governed by established principles and not by personal notions or even ideas of eminent personalities. Binding judgment should be the Bible of a judge, and there should not be any deviation. I have said so that the trial court judges are guided and refrain themselves from engaging a creativity or borrowed creativity which has no sanction in law. அதாவது ஸ்பெஷல் ரீசன்ஸ் எழுதுனது தப்புன்னு சொல்லிடுவாங்க. சார் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களா சார், வேற ஏதாவது இந்த மாதிரி தண்டனை எல்லாம் மாத்தி கொடுத்த கேஸ் உண்டானா, ஆளுக்கு மாத்திய தண்டனை கொடுத்துருக்காங்க. கேஸ்ல சொல்றேன் குறிச்சிங்க. 2019 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 245. 2019 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 245. நஞ்சப்பன் வர்சஸ் ஸ்டேட். இந்த கேஸ்ல என்னன்னா, சரவணன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா நஞ்சப்பண்ணு டிசார்ஜ் ஆன அக்யூஸ்டுக்கு கன்விக்ஷன் கொடுத்துருவாங்க. மேட்டர் ரெக்கப்ட் டு தி ஹைகோர்ட் மெட்ராஸ். இது மாதிரினா நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க நடக்கலாமான்னு இல்லை. நம்ம ஜுடிஷியல்ல நான் சொல்ற அத்தனை வழக்குகளுமே தமிழ்நாட்டில் நடந்த வழக்குகளை சொல்லிட்டு வரேன். சரி கேட்கலாம், நீதிபதிகள் 354(3) ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது ஸ்பெஷல் ரீசன்ஸ் எழுதணும்னு சொல்லுதே. ஒரு ஜட்ஜி எழுதியிருக்கிறார் கேளுங்க. நான் சென்ற வகுப்புல எங்க ஐயான்னு சொன்னது நீதியரசர் எஸ் நாகமுத்து அவர்களை. நான் இப்ப ஒரு அருமையான தீர்ப்பை உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். எப்படியெல்லாம் தீர்ப்புகள் எழுதப்படுகிறதுக்கு ஒரு உதாரணம். 2017 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 653. 2017 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 653. கேஸ்லா பேரு ராஜா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சுங்குவார் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன், காஞ்சிபுரம். இதுல என்ன தீர்ப்பு எழுதுறாங்கன்னா, ஒரு பொன்னியம்மன் கோயில்னு ஒரு கோயில்ல கண்டிகை வில்லேஜ்ல நைட்ல பூந்து கோயில்ல உள்ள உண்டியலையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அங்க இருந்த வாட்ச்மனையும் அடிச்சு கொண்டுட்டு ஆள் போனதா கேஸ். இதுல என்ன பண்றாரு அந்த நீதிபதி, 27 அதாவது கன்ஃபெஷனை முழுக்க மார்க் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேஸ்ல சர்க்கம்ஸ் எவிடன்ஸ் இருக்கும். கன்ஃபெஷனை முழுக்க மார்க் பண்ணிடுறாங்க. முழுக்க மார்க் பண்ற கன்ஃபெஷன்ல ரெக்கவரி போர்ஷன் எடுத்துக்கிறாங்க. ரெக்கவரி போர்ஷனை மட்டும் எடுத்துக்கல. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த வழக்கில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன்பு
குற்றம் சாட்டப்பட்டுள்ள எதிரிகளின் சமூக பின்னணியை விளக்கணும்னு சொல்லிட்டு எதிரிகள் அனைவரும் தமிழகத்தில் வில்லியர்கள், பூசாரிகள், பல மாவட்டங்களில் பலவிதமான தொழில் செய்யறவங்க, சில மாவட்டங்கள இருளர்மாங்கவங்கள, இவங்களுக்கு தொழிலே திருடுறது அப்படி இப்படின்னு இந்த சமூகத்தை பத்தி ஒரு 3-4 பக்கத்துக்கு எழுதுவார். 3-4 பக்கத்துக்கு எழுதிட்டு என்ன எழுதுவார்னா, இந்த பாருங்க, அவர் எழுதியிருக்கிறத மட்டும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இந்த முடிச்சிருந்த அண்மை காலமாக அரசாங்கமே ஒரு வழக்கை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அரசாங்கம் இந்திய உச்ச நீதிமன்றம் கடைசி நீதிமன்றம் சொன்னாலும் இந்திய உச்ச நீதிமன்றம் ஆகிய கடைசி நீதிமன்றம் அதனை இந்திய உச்ச நீதிமன்றம் தற்போதுள்ள 4வது எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மீடியா செய்யும் அதிகப்படியான அழுத்தத்தால் சிபிஐ போன்ற உயர்தர அந்தஸ்துள்ள நபர்களை குவிமிசா 173 தாக்கல் செய்யும் போது குளோசர் ரிப்போர்ட்டை வாங்க மறுத்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. அண்மை காலத்தில் டெல்லி வட்டாரத்தில் டாக்டர் தல்வார் தம்பதிகளுக்கு இருந்த ஒரே அருமகளான ஆருஸ் என்ற 14 வயது குழந்தை பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இறந்து போன வழக்கில் சாதாரண போலீஸ் துப்பு துளாக்காமல் திக்கு முடியாத போது இந்திய உச்ச நீதிமன்றம் சிபிஐ வசம் ஒப்படைத்தது. சிபிஐ உண்மைத்தன்மை கண்டறியும் உட்படுத்தி உண்மை கண்டறிய முடியாமல் திக்குமுக்காடிய பிறகு சிபிஐயாலும் துப்பு துளக்கவில்லை அப்படி இப்படின்னு எழுதிட்டு எவிடன்ஸே டிஸ்கஸ் பண்ணாம அவன் ஜாதியை வச்சு கன்விக்ட் பண்றார். நான் பெருமைக்கான்னு சொல்லல, எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், நான் சென்ற முறை ஐயான்னு சொன்ன எஸ்என்ஜி என்ன பண்றார், ரிஜிஸ்டாரை கூப்பிட்டு இந்த ஜட்ஜி எங்கேயாவது இருக்காரான்னு கேட்கிறார். நல்ல வேலை அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். நல்ல வேலை அந்த ஜட்ஜி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு அவர் விட்டுட்டு என்ன பண்ணுவார், அக்யூஸை விடுதலை பண்ணிவிடுவாரு. விடுதலை பண்ணிட்டு அவர் போடுற வார்த்தையை மட்டும் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எங்க ஐயா போட்டிருக்க வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். எப்படி படிச்சு காமிக்கிறேன்னா, இந்த பாருங்களேன். In our little experience, we have not seen this kind of worst judgment. In our little experience, we have not seen this kind of worst judgment. In fact, in our prima facie opinion, the learned judge who wrote the judgment deserves to be proceeded with the departmentally is guilty of misconduct as per service jurisprudence. But we are informed that he is retired from service at the age of 58. The High Court was not inclined to extend his service beyond 50 years by the High Court anymore. Therefore, we are unable to recommend for any action சொல்லி விடுதலை பண்ணிடுவார். இப்ப நம்ம மரண தண்டனையை பார்த்துட்டோம். அடுத்தது லைஃப் பார்க்கிறோம். இப்ப லைஃபை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷங்க? லைஃபை பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னு சொல்லுது. நான் ஏற்கனவே சென்ற வகுப்பு நடத்தும் போது சொன்னேன், லைஃப் மீன்ஸ் மனித உயிர். லைஃப் மீன்ஸ் மனித உயிர். அதுக்கு ஒரு பிரிவு வச்சிருக்காங்க ஐபிசில, லைஃப்னா என்னன்னு. இப்ப இந்த ஆயுள் தண்டனை என்பதற்கு ஏதாவது வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா? சட்டத்துல ஆயுள் தண்டனை என்பதற்கு ஏதாவது வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்ப ஆயுள் தண்டனை ஐபிசில எதை கொடுக்குறாங்கன்னா அப்படியே சொல்றேங்க. நான் சொல்றேன், வாய்ப்பு இருந்தா ஒரு 2 மினிட்ஸ்ல குறிச்சிங்க. 121A, 122, 125, 130, 131, 222, 225, 232, 238, 255, 302, 304, 307, 311, 313, 314 சப்கிளாஸ் 1, 326, 329, 370 3 to 7, 376A, 376D, 376DA, 376DB, 376DE, 377, 388, 389, 394, 395, 400, 409, 412, 413, 436, 438, 449, 459, 467, 472, 474, 475, 477, 489A, 511. சப்போஸ் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணட்டுமா? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், கொஞ்சம் குறிச்சிங்க. 121A, 122, 125, 130, 131, 222, 225, 232, 238, 255, 302, 304, 307,
311 313 314 1 326 329 370 3 to 7 376 ஏ 376 டி 376 டிஏ 376 டிபி 376 இ 377 388 389 394 395 400 409 412 413 436 438 449 459 467 472 474 475 477 489 ஏ 511. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த ஆயுள் தண்டனைக்கு சில இடத்துல ஐபிசில நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும். நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய வழக்குல வந்திருக்கும். எதில் வந்திருக்குன்னா இப்ப பாருங்களேன், 376A நான் உதாரணத்துக்கு படிச்சு காமிக்கிறேன். 376A இப்ப 376Aல ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்ணிட்டா இப்ப பாருங்களேன், நீங்க இப்ப இந்திய தண்டனை சட்டத்துல பிரிவு 53ல ஆயுள் தண்டனை தான் சொல்லுது. ஆனா 376Aல என்ன சொல்றாங்க பாருங்க, shall not be less than 20 years but may which extend to life, which life means, which shall means impressment for the remainder of that person, natural life or with death. இப்ப நீங்க 53ல லைஃப்னு பார்க்கும்போது நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் லைஃப்னு ஒரு வார்த்தையை அமெண்ட்மெண்ட்ல நம்ம சட்டத்துல திருத்தம் கொண்டு வரும்போது நம்ம இந்திய அரசாங்கம் கவர்மெண்ட் பூத்துது. இப்ப நேச்சுரல் லைஃப்னா அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன், பிரிவு 55 என்ன சொல்லுதுன்னா, எதிரியினுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நினைச்சுன்னா 14 ஆண்டுகளுக்கு மிகாமல் குறைக்கலாம். இது ஃபார் ரெமிஷன். வித்தவுட் இஸ் கன்சர்ன் 14 ஆண்டா குறைக்கலாம். இப்ப அதிலே பாருங்களேன், அடுத்தது பிரிவு 57 என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு பின்னங்களை கணக்கிடும் போது ஆயுள் தண்டனையை 20 ஆண்டுகளாக கணக்கிடலான்னு சொல்லுது. ஆனா அது ஆயுள் தண்டனைக்கு 20 ஆண்டுகள்னு பிரிவு 57 14 ஆண்டுகள்னு பிரிவு 54 சொல்லல. இப்ப ஆயுள் தண்டனை என்ன? இப்ப இந்த தீர்ப்புகள் நான் சொல்ற அமெண்ட்மெண்ட் 376 ஏன்னா 2006 2009 2013 18ல வந்தது. இப்ப நான் சொல்ற இந்த ஆயுள் தண்டனை என்னன்னு சொன்னது என்னன்னா, 2005 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 1688 பேஜ் 1688 2005 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 1688 இது நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல. இது ஏன்னா ஸ்பெசிபிக்கா இருக்கு, அதனால நான் உங்கள்ட்ட படிச்சு காமிக்கிறேன். 2005 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் பேஜ் 1688 ஜஸ்டிஸ் கேஜி பாலகிருஷ்ணன் அண்ட் பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா ஜே, கேஸ்லா பேரு முகமது முன்னா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். செக்ஷன் 53, 53A, 55 and 57. Life imprisonment, what it is, held is not equivalent to imprisonment for 14 years or 20 years. Life imprisonment means imprisonment for the whole of the remaining period of the convicted person's natural life. இந்த தீர்ப்பு வந்தது 2005. அதுக்கு முன்னாடியும் நிறைய தீர்ப்புகள் இருக்கு. Life imprisonment means imprisonment for the whole of the remaining period of the convicted person's natural life. There is no provision either in IPC or in CRPC whereby life imprisonment could be treated as 14 years or 20 years without there being a formal remission by the appropriate government. Section 57 providing that calculating fractions of terms of punishment, imprisonment for life shall be reckoned as equivalent to imprisonment 20 years. Held is applicable for the purpose of remission only. This content அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தீர்ப்புப்படி
லைஃப் மீன்ஸ் நேச்சுரல் லைஃப். இப்ப நாம படிச்சோம்ல 376A 372 to 7 இதுலன்னா நேச்சுரல் லைஃப்னு வரும் பாருங்களேன். இப்ப நான் 376ல ஐபிசில அமெண்ட்மெண்ட்ல சொல்ற பிரிவுகள் எல்லாமே படிக்கிறேன் கேட்டுங்க. 376ல பாருங்க. A natural life. D 376D gang rape 20 years it may extend to life which shall mean imprisonment for the remainder of the person natural life and with fine. இப்ப அடுத்தது பாருங்க 376E life which shall mean imprisonment for the remainder of that person's natural life. இப்ப இந்த அமெண்ட்மெண்ட்னா எப்ப வந்துச்சுன்னா ஆஃப்டர் 2005. இப்ப லைஃபுக்கு என்ன டெஃபினேஷன்னா நேச்சுரல் லைஃப், அதாவது அவன் உயிர் வாழ்கிற வரை, நேச்சுரலா இயற்கையாக அவர் மரணம் அடைகிற வரை தான் அர்த்தம். 14 வருஷம் அர்த்தம் கிடையாது, 20 வருஷம் அர்த்தம் கிடையாது. 14 வருஷங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ரெமிஷன், 20 வருஷங்கிறது அது ரெமிஷன். அதாவது அவனுடைய ஆயுள் தண்டனையை கணக்கிடும் போது எடுத்துக்கலாம், பிராக்ஷனா பண்ணலான்னு சொல்லி சிஆர்பிசில சொல்லுது. இப்ப பாருங்களேன், 53ல 3வது லைஃபுக்கு அடுத்தது ரத்து பண்ணிட்டாங்க, நீக்கப்பட்டாச்சு. இப்ப நீக்கப்பட்டாச்சுனாலும் 3வது பிரிவு நீக்கப்பட்டாச்சு. இப்ப அடுத்தது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 53A ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க பாருங்க. 53A பாருங்களேன், 53க்கு அப்புறம் 53A ஒரு பிரிவு வரும் பாருங்களேன். அந்த பிரிவுல உட்பிரிவு 1, 2 மற்றும் 3 ஆகிய வாசகங்களுக்கு உட்பட்டு அப்போதைக்கு போய் செயலில் உள்ள எந்த ஒரு சட்டத்திலும் ரத்து செய்யப்பட்ட அத்தகைய சட்டமல்ல செய் சட்டத்தினால் உத்தரவுள்ள ஆயுள் கால நாடு கடத்தல் என்கிற குறிப்பை ஆயுள் கால சிறை தண்டனை என்று குறிப்பாக பொருள் கொள்ள வேண்டும். அதாவது 3ஆ இருந்தது நாடு கடத்தல் இருந்திருக்கு, அதான் நீக்கிட்டாங்க. ஏன்னா அது வெள்ளக்கார காலத்துல இருந்துச்சு. நம்ம ஆளுல பிடிச்செல்லாம் அந்த மாதிரில கொண்டு போய் வச்சு நம்ம ஆளுல பிடிச்சி நாடு கடத்திடுறது. இப்ப நாடு கடத்தல் இல்லை, நாடு கடத்தல் எடுத்தாச்சு. இப்ப 1959ஆம் ஆண்டின் குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னர் எந்த வழக்கிலும் நாடு கடத்தல் தண்டனை இடப்பட்டிருந்தால் குற்றவாளியை அதே கால அளவிற்கு கடுகாவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது போன்று நடத்தப்படுதல் வேண்டும். அப்போதப்போது செயலில் இருக்கும் எந்த ஒரு சட்டத்திலும் நாடு கடத்தல் அல்லது குறுகிய காலத்திற்கான நாடு கடத்தல் தண்டனை குறிப்பானது ரத்து செய்யப்பட்டதாக கருதப்பட வேண்டும். இப்ப நாடு கடத்தல் என்ற பொருள் ஆயுள் கால சிறை தண்டனை என்று பொருள் விளக்கம் கொள்ளப்பட வேண்டும். அதாவது 2வதுல இருக்கிறதுக்கு டெஃபினேஷன் 55A சொல்லி கொண்டு வராங்க. சரிங்க, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நாடு கடத்தல் கிடையாது, நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எதுவும் தண்டனை கொடுக்க முடியுமா? நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தண்டனை கொடுக்க முடியுமா? If there is any provision in special law, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஸ்பெஷல் லால ப்ரொவிஷன் இருக்கு. தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆக்ட் என்ன கவனிச்சிருக்கணுமா? நீ எழுதிட்டு தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆக்ட் செக்ஷன் 52E ஒன்னு இருக்கு. செக்ஷன் 52E படிக்கிறேன் கேளுங்க. இது ஸ்டேட் ஆக்ட். நாடு கடத்தக்கூடாதுன்னு சொன்ன சட்டம் நீக்கிட்டாங்க. ஆனா நாட்டுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவிடலாம். இது தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ட். இது ஸ்பெஷல் ஆக்ட். தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆக்ட் 1937ல 52E ஒரு பிரிவு வச்சான். எப்படி 52E பிரிவு வச்சான்னா, when any person having been previously convicted thrice or more, of an offense falling under A, B, F, G, H, J or JJ or L or section 4I or section 4 of offense falling under class K of the said subsection, it relates to an act specified in any of the class aforesaid. Offense under section 5 or section 7 is again convicted of the same offense.
the court may think fit at the time of passing the sentence of rigorous imprisonment on such person also by order direct such person to remove himself after the expiry of such sentence outside the city of Madras or any district or Mawasal or other area specified in such order. சரிங்களா? இப்ப அடுத்தது பார்ப்போம். இப்ப நம்ம மூணாவது ஐபிசில 53ல அடுத்து என்ன சொல்லுதுன்னா, நான்காவதாக சிறை இருவகைப்படும். ஒன்னு கடுமையானது. கடுமையான சிறை தண்டனை கடும் உழைப்புடன் கூடியது. ரெகோரியஸ் இம்ப்ரெஸ் பண்ணா உழைப்புடன் கூடியது. இரண்டாவது இம்ப்ரெஸ் பண்ண என்னன்னா சாதாரணம், அதாவது உழைப்பு இல்லாதது. இப்ப நம்ம இந்த உழைப்புடன் கூடியதை உழைப்பு இல்லாத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம், என்ன சொன்னோம்னா உழைப்புடன் கூடியதுன்னா எப்படி உழைப்புடன் கூடியது? நீங்க கேட்கலாம், சார் இந்த மாதிரி சிறை என்பது சீர்திருத்தத்துக்கு உள்ளதானே? சீர்திருத்தத்துக்கு உள்ள இடத்துல சிறைவாசிகளுக்கு உழைப்பு கொடுக்கலாமா? உழைப்பு ஜெயில் உழைப்பு கொடுக்கலாமா நீங்க கேட்கலாம். இந்திய உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா 1998 கிரிமினல் ஜெனரல் 1998 கிரிமினல் ஜெனரல் பேஜ் 4561ல இந்திய நாட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய 3 நீதியரசர்கள் தாமஸ் வாத்வா மத்த இன்னொரு 3 பேர் சேர்ந்து ஸ்டேட் ஆஃப் குஜராத் அண்ட் அனதர் வெர்சஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் குஜராத்ங்கிற வழக்குல செக்ஷன் 53(374) prisoners labor imposition of hard labor on prisoners undergoing rigorous imprisonment is legal. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். செக்ஷன் 53, செக்ஷன் 374, Constitution of Article 23, prison labor, imposition of hard labor on prisoners undergoing rigorous imprisonment is legal. அது சட்டத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க இன்னொன்னையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, prisoners labor for claiming minimum wages. Prisoners are entitled to equitable wages for work done directed to constitute the wages fixation of body. அதாவது அவங்களுக்கு கூலி நிர்ணயம் பண்ணுங்கன்னு அரசை வேண்டிக்கிட்டாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், சார் கடின உழைப்பு பண்றது எப்படி? தமிழ்நாடு ஜெயில் மெனுவல்ல ரொம்ப அழகா பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்னு பாருங்களேன். கிளாஸஸ் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்கேல் ஆஃப் டாஸ்க். பிரிசனர்ஸ் எப்படி பிரிக்கிறான் பாருங்க. A prison labor shall be divided into 3 main classes. Prisoners எப்படி பிரிக்கிறான் பாருங்க. All prisoners labor shall be divided into 3 main classes, namely hard, medium and light. என்னடா இரும்பு பிரிக்கிறது மாதிரி hard, medium and light அப்படிங்கிறீங்களா? நான் சொல்லல, பிரிவு 436 சொல்லுது. hard, medium and light. The scale of task arranged according to the classes will be in the appendix 15th. The 437 selection of employment of convict. When the medical officer has certified the class of labor which convict is fit, the classification committee shall determine the particular employment to which such convict shall be put. It is found that the initial allotment of work was not suited to the abilities of prisoners. The classification committee shall consider the question of reallotment of work. அடுத்தது நல்லா கவனிக்கணும். Sick prisoners shall be exempted from work as per recommendation of the medical officers. அடுத்தது women prisoners during perinatal and postnatal periods shall be exempted from work as per the recommendation of the medical officers. அடுத்தது labor not to be extended on certain days. அது அப்படியே பிரிக்கிறாங்க. அதாவது கடும் உழைப்பு கொடுக்கணும்னாலும் அந்த உழைப்பை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த சிறைவாசி யாருன்னு ஜெயில இருக்கிற மெடிக்கல் ஆபீசர் ரெக்கமெண்ட் பண்றவங்களுக்கு தான் கடும் உழைப்பு. தெரியுங்களா? அங்கேயும் நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல எப்படி ரூல்ஸை சிறை ரூல் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க.
ஜனநாயக நாட்டில் கடும் தண்டனை கொடுத்தாலும் அந்த கடும் உழைப்பை செய்யக்கூடிய நிலையில அந்த பிரிசனர்ஸ் இருந்தாதான் இப்ப இது மாதிரி பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம கடும் தண்டனையை இந்திய உச்ச நீதிமன்றமே ஒத்துக்குது. இப்ப அடுத்தது பாருங்களேன், 477 ஒரு பிரிவு ஜெயில் மேனுவல்ல, 477 ஜெயில் மேனுவல்ல ஒரு பிரிவு. அந்த பிரிவுல எவ்வளவு அழகா யார் யாருக்கு ஒர்க் கொடுக்கணுங்கிறாங்க பாருங்க, யார் யாருக்கு ஒர்க் கொடுக்கணும்னு சொல்றாங்க பாருங்களேன். தி ஃபாலோயிங் பிரிசனர்ஸ் will be eligible for employment under the wage earning scheme, namely all prisoners sentenced to rigorous imprisonment for not less than 3 months. 3 மாதத்திற்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை பெற்ற சிறைவாசிகள். ஆல் பிரிசனர்ஸ் சென்டென்ஸ்ட் டு சிம்பிள் இம்ப்ரெஸ்மென்ட் ஃபார் 3 months ஆர் மோர் அண்ட் ஹூ ஆப்ட் டு ஒர்க், அதாவது அவங்க வேலை செய்ய சம்மதம் தெரிவித்தால், அவங்க வேலை செய்ய சம்மதம் தெரிவித்தால். அடுத்தது பாருங்களேன், பிரிசனர்ஸ் ஹூ ஆர் பிசிக்கலி ஃபிட் அவன் ஃபவுண்ட் டோட்டலி ஃபிட் ஃபார் ஹார்ட் லேபர் ஃபார் தி மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ பை தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கமிட்டி shall be included subject to the terms contained in class 1 and 2 above. The following prisoners shall not be eligible for employment under the wage earning scheme: prisoners above the age of 55, அதாவது 55 வயசுக்கு மேல அவங்களுக்கு வேலை கிடையாது. Such are the prisoners who may be declared unfit influence and account of other factors discretion of the classification committee. அந்த கிளாசிஃபிகேஷன் கமிட்டியில அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தா கிடையாது. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அவங்கள வேலை செய்ய வேண்டாம், ஆனா அரசியல் கைதிகள் அவங்களை யாரும் வேலை செய்ய சொல்லக்கூடாது, புரியுதுங்களா அவங்களுக்கு. ஆர் அதர் பிரிசனர்ஸ் who may be a bad influence in the workers. Sick and infirm prisoners, அதாவது உடல் நோயுற்றவர்கள். Prisoners undergoing such prison punishment has to prevent them for any employment. இப்ப இதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 53(5) சொத்து பறிமுதல். இப்ப குற்றவாளியினுடைய அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்யற தண்டனை நீக்கட்டு. இப்ப எதுக்கு பறிமுதல் பண்றாங்கன்னா, ஐபிசில 3 இடத்துல சொத்தை பறிமுதல் பண்ணலாம்னு சொல்லுது. என்னென்ன பிரிவுனா, 126 இந்திய அரசிடம் நட்பு கொண்ட, அரசின் நிலப்பகுதிகளில் கொள்ளையடித்த, இந்திய அரசிடம் நட்பு அல்லது அமைதி உறவு கொண்ட ஏதாவது ஒரு அரசின் நிலைப்பகுதிகளின் மீது கொள்ளையடிக்கும் அல்லது கொள்ளையடிக்க முன்னேற்பாடு செய்கின்ற எவரொருவரும் 7 ஆண்டுகள் வரையிலான ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை தண்டிக்கப்படுதல் வேண்டும். மேலும் அபராதத்திற்கு பொறுப்பாக்குதல் வேண்டும். மற்றும் அத்தகைய கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்த எண்ணியிருந்த கொள்ளையினால் பெறப்பட்ட சொத்துக்கள் பறிமுதலுக்கு ஆளாக்க வேண்டும். இப்ப அடுத்தது பாருங்களேன், பிரிவு 125 மற்றும் 126 ஆகியவற்றில் குறிப்பிட்ட போரில் அல்லது கொள்ளையடித்தலில் சொத்தை பெறுதல். 125, 126 ஆகியவற்றில் பெறப்பட்ட ஏதாவது குற்றம் புரிந்தால் பெறப்பட்ட சொத்து என அறிந்து அதை எவரிடம் 7 ஆண்டுகள் கால அளவிற்கு ஒருவகை சிறை தண்டனை தண்டிக்கப்படுதல் வேண்டும். அபராதத்திற்கு பொறுப்பாக வேண்டும். அவ்வாறு பெறப்பட்ட சொத்துக்கள் பறிமுதலுக்கு ஆக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான பிரிவு 169. சட்டவிரோதமான சொத்தை வாங்கும் அல்லது ஏலத்தில் எடுக்கும் பொது ஊழியர். சட்டவிரோதமாக சொத்தை வாங்கும் அல்லது ஏலத்தில் எடுக்கும் பொது ஊழியர். இதுக்கு ஃபேமஸ் கேஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா? முன்னாள் சிஎம் மேல இருந்த டான்சி கேஸ். பொது ஊழியராக இருக்கும் மற்றும் அத்தகைய பொது ஊழியராக இருந்து குறிப்பிட்ட சொத்தை வாங்க கூடாது அல்லது ஏலத்தில் கூறக்கூடாது என்பதற்கும், கட்டுப்பட்ட எவரும் அந்த சொத்தை தம்முடைய சொந்த பெயரிலோ அல்லது மற்றவரின் பெயரிலோ அல்லது கூட்டாகவோ மற்றவருடனோ பங்கு சேர்ந்து வாங்கினால் அல்லது ஏலம் கூறினால் 2 ஆண்டுகள் வரையிலான கால அளவிற்கு சாதாரண சிறை தண்டனையுடன் அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் தண்டிக்கப்படுதல் வேண்டும். மேலும் சொத்தை வாங்கியிருப்பின் சொத்து பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இப்ப நான் சொல்றது சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் அண்ட் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட். இப்ப ஒரு கோர்ட்ல, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சரி ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்றாங்க. ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்ணா எல்லா கேஸுக்கும் தண்டனை கொடுத்தாகணுமா? இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கா? தயவு செய்து சிஆர்பிசி 360 பாருங்க. சிஆர்பிசி 360 பாருங்க.
நான் இப்ப 360 படிக்கிறேன், கேட்டுக்குங்க. Order to release probation of good conduct after adoption. Order to release of probation of good conduct or after adoption. When any person not under 21 years of age is convicted of an offense punishable with fine only or with imprisonment for a term of 7 years or less. When any person under 21 years of age or any woman is, நல்லா கவனிக்கணும் வார்த்தை, உமனுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் பாருங்க. or any woman is convicted of an offense not punishable with death or imprisonment of life, and no previous conviction is proved against the offender, if it appears to the court before which he is convicted, regard being added to the age, நல்லா வார்த்தையை கவனிக்கணும், regard being added to the age, character or antecedents of the offender and to the circumstances which the offense was committed, that it is expedient that the offender should be released on probation of good conduct, the court may, instead of sentencing him at once to any punishment, direct that he released on his entering into a bond with or without sureties to appear and receive sentence when called upon during such period not exceeding 3 years, as the court may direct, and in the meantime to keep the peace and to be good behavior. இப்ப இந்த 360 ஒண்ணுக்கு என்ன 21 வயதுக்கு கீழே 7 ஆண்டு தண்டனைக்கு வழங்குற வழக்குகளுக்கு கீழே உமனாக இருந்தா மரணமோ ஆயுள் தண்டனையோ கொடுக்கிற வழக்குகளுக்கு கீழே அவங்கள குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அவங்களுடைய வயது, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய அஃபண்டருடைய முன் நடத்தை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு கோர்ட் அவங்கள 3 ஆண்டுக்கு குறையாம மன்னிச்சு விடுதலை பண்ணலாம். அந்த 3 ஆண்டுக்குள்ள அவங்க ஏதாவது திருப்பி குற்றம் பண்ணக்கூடாதுன்னு பாண்ட் எழுதி வாங்கிட்டு அப்படி பண்ணுனா இந்த குற்றத்துக்குள்ள தண்டனையும் திருப்பி கொடுக்கலாம். இது நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம பார்த்தோம்னா வக்கீலோட வேலை என்னன்னா, நீங்க கோர்ட்ல 21 வயசுக்கு உமனுக்கு ஆஜராகிறீங்க, இந்த மாதிரியான கேஸ்ல அவங்கள தண்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான கேஸ்ல அவங்கள தண்டிக்கிற போது நான் சொன்னேன் ஆரம்பம் போது ட்ரையல் லாயர்ஸுக்கு என்ன வேலைன்னா, கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ்ல நம்ம இந்த ரூலிங் என்ன வச்சு பேசணும், என்ன பேசணும்னா 360வது பிரிவை நீங்க ஏன் இன்வோக் பண்ணக்கூடாது, டிஸ்கரிஷன் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது ஜட்ஜோட டிஸ்கரிஷன் தான். ஆனால் நாம கேட்டாதான் கிடைக்கும். சரி, விடாத நீதிபதியா இருந்தாலும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்றதுல இந்த மாதிரி 360 இந்த மாதிரி மேண்ட ப்ரொவிஷன் இருக்குங்க, ரூலிங்ஸ் இருக்குங்க. அவன் 21 வயசு அடைந்த இளைஞன் முதல் குற்றவாளி 7 ஆண்டுக்கு கீழே இருக்கிறான், அல்லாட்டி உமனா இருக்காங்க, கேட்கறதுல என்ன இருக்கு? அதான் 361. அடுத்தது பாருங்க, provided that where any offender is convicted by a magistrate of the second class, இது second class இப்ப கிடையாது, இப்ப எல்லாம் first class தான் தமிழ்நாடு முழுக்க. where proceedings are submitted to magistrate, அது வேண்டாம். in any case which is a person is convicted of theft in a building, dishonest misappropriation, cheating or any offense under the Indian Penal Code, punishable with not more than 2 years imprisonment, any offense punishable with the fine only, no previous conviction is proved against him, the court before which he is convicted may think fit, having regard to the age, character, condition or physical or mental condition of the offender and tribal nature of the offense, or any circumstances under which the offense was committed, instead of sentencing him to any punishment, release him after due admonition. The order under the section may be made by any appellate court or by high court when exercising power in division. When order has been made under the section in respect of any offender, the high court or court may appeal. Right. இப்ப 316ல நம்ம பிஓல நன்னடத்தையில கேட்கலாம். இன்னொரு சட்டம் இருக்குது, the Profession of Offenders Act. The Profession of Offenders Act 19, Profession of Offenders Act, அதாவது குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டம். இப்ப 360ல ஜட்ஜி விட்டாருன்னா அவர் வித்தவுட் கெட்டிங் ரிப்போர்ட் ஃப்ரம் தி பிஓட்ட ஒன்று ரிப்போர்ட் இல்லாம அவரே விடலாம். ஆனால் நன்னடத்தை சட்டம் பிரிவு 3ல விட்டாலும் பிஓ ரிப்போர்ட் இல்லாம விடலாம். நன்னடத்தை சட்டம் பிரிவு 4ன் கீழே இன்வோக் பண்ணி விடணும்னா ப்ரொவிஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ், நன்னடத்தை சட்டம் பிரிவு 4ன் கீழே இன்வோக் பண்ணணும்னா
அவர் நன்னடத்தை அதிகாரியை விட்டு நம்மள எதிரியை விசாரிக்க சொல்லணும். எதிரியினுடைய குடும்பம் எப்படி, அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி, அவர் எப்படியெல்லாம் ரிப்போர்ட் கேட்கணும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ல பிஓ அவரை விடலான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா ஜட்ஜி பிஓல விடலாம் அடாம்ஷன்ல. அது 4. இப்ப நான் செக்ஷன் 3 படிக்கிறேன் கேளுங்க. சுடுதண்ணி வாங்க. when any person is found guilty, the Prevention of Offenders Act 1958 when any person is found guilty of having committed an offense punishable under section 379 or 380 or section 381 or section 404 or section 410 of Indian Penal Code or any offense punishable with imprisonment for not more than 2 years, அதாவது 2 ஆண்டுகளுக்கு மேல் இல்லாத வழக்கில், or with fine or with both under the Indian Penal Code or any other law, and no previous conviction is proved against him, and the court by which the person is found guilty of the opinion that having regard to the circumstances of the case, including the nature of the offense and character of the offender, it is expedient so to do that notwithstanding anything contained in any other law for time being enforced, the court may, instead of sentencing him to any punishment of releasing him and provision of good conduct under section 4, release him after due ademption. அடுத்தது section 4. When any person is found guilty of committed an offense not punishable with the death or imprisonment for life, and the court by which a person is found guilty of opinion, நல்லா வார்த்தையை கவனிக்கணும். செக்ஷன் 3ல தான் 2 years, not exceeding 2 years. செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க பாருங்க. when any person is found guilty of having committed an offense not punishable with the death or imprisonment for life, and the court which the person is found guilty is an opinion that having regard to the circumstances of the case, including the nature of the offense and the character of the offender, it is expedient to release him on provision of good conduct, that notwithstanding anything contained in any other law for time being enforced, the court may, instead of sentencing him at once at any punishment, direct that he be released is entering a bond with or without sureties to appear and receive sentence when called upon during such period not exceeding 3 years. அதாவது 3 வருஷத்துக்கு அவனுடைய தண்டனையை நிறுத்தி வச்சு அவனை அடாம்ஷன்ல கோர்ட் அனுப்பிக்கலாம். அவன் ஏதாவது குற்றம் பண்ணானா திருப்பி அந்த தண்டனையை சேர்த்து கொடுக்கலாம். As the court may direct in the meantime to keep the peace and be a good behavior, provided that the court shall not direct such release of an offender unless it is satisfied that the offender has surety if any fixed place or about regular occupation in the place which the court exceeds jurisdiction which the offender is likely to live during the period of enters the bond. Before making order on one, the court shall take into consideration of the report if any of the provision of his concerned relation case. Section 3ல ரிப்போர்ட் தேவையில்லை, 360 CRPCல பிஓ ரிப்போர்ட் தேவையில்லை. 4ல இன்வோக் பண்ணணும்னா 4 என்ன சொல்லுது? டெத் லைஃபை தவிர எந்த அஃபென்ஸ் வேணாலும் விடலாம். நீங்க உடனே 304A விடலான்னு சொல்லாதீங்க. 304A விடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு 304A விடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு அதனால எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் விட மாட்டாங்க. ஒரு சைல்டு இறந்த கேஸ்ல சொல்லிடுச்சு 304A சீரியஸா வியூ பண்ணணும், அதனால விடுறது கிடையாது. இப்ப 21 வயசுக்கு குறைஞ்சிருந்து முதல் குற்றவாளியா இருந்துச்சு அவன் படிச்சு வேலையில இருந்தா நீங்க இன்வோக் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், ஆர்டர் பிஃபோர் மேக்கிங் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 1 the court shall take into consideration the report if any of the probation officer consent to the relation to the case. When an order under section 1 is made, the court may opinion interest of the offender and of the public expedient to the in addition pass supervision orders ன்னு சொல்லி இப்ப நம்ம தண்டனை தான் கொடுக்கணும்னு இல்லை, வக்கீலோட திறமையை பொறுத்து பிஓவா ப்ரொபேஷன் ஆஃப் ஆக்ட்ல செக்ஷன் 4ல கால்ஃபர் பண்றதாங்கிறது அது நீதிபதியோட உளத்தேர்வை பொறுத்தும் நம்ம கோர்ட்ல நடந்துகிற விதத்தை பொறுத்தும் கோர்ட்டார் நம்ம மேல வைக்கிற நம்ம கிளைண்ட் மேலையும் நம்ம மேல வைக்கிற இரக்கத்தை பொறுத்தும் அமைந்தது. இப்ப அடுத்தது பாருங்களேன், இப்ப நம்ம ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஃபோர்ஃபிச்சருக்கு அடுத்தது ஃபைன். ஃபைனுக்கு போவோம். ஃபைன் நம்ம பாக்குறப்ப இந்திய தண்டனை சட்டத்துல 10 ரூபா ஃபைன் போட சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு தெரியுமா? இந்திய தண்டனை சட்டத்துல 10 ரூபா ஃபைன் போட சொல்லி நாடு மெக்காலே எழுதும் போது 10 ரூபா ஃபைன் போட சொல்லி ஒரு ப்ரொவிஷன் எழுதி வச்சார். யாருக்காவது தெரியுமா?
510 படிக்கிறீங்க. 510 பொது இடத்தில் ஒரு குடி போதையில் உள்ள நபரின் தவறான நடத்தை, மிஸ்காண்டக்ட் இன் பப்ளிக் பிளேஸ் பை எ ட்ரங்கன் பர்சன். குடிபோதை நிலையில் ஏதாவது ஒரு பொது இடத்திலோ அங்கே ஒரு நுழைவது அத்துமீறலாக இருக்குமோ, அந்த இடத்தில் நுழைந்து அங்கு இருக்கும் ஏதாவது ஒரு தொல்லை தரும் வகையில் நடந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் 24 வரை நீடிக்கும் கால அளவிற்கு சாதாரண சிறை தண்டனையுடன் அல்லது அபராதத்துடன் 2 முடன் அல்லது அபராதம் 2 முடன் தண்டித்தல் வேண்டும். அதாவது அபராதம் எவ்வளவு தண்ணி சொல்லல, தண்டிச்சிடணும்னு சொல்லி 510ல சொல்றாரு. இப்ப இந்த அபராதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க, என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு, நான் அப்படியே சொல்லிட்டே வரேன் கேளுங்க. அபராதத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு? சிஆர்பிசில 421 குறிச்சிங்க. சிஆர்பிசில 421 சிஆர்பிசில 421 ஃபைனை எப்படி வசூல் பண்றது? இப்போ ஒரு இன்டிஃபால்ட் கோர்ட்ல ஃபைன் கட்டாம போயிட்டான், அந்த ஃபைனை எப்படி ரெக்கவரி பண்றது? சிஆர்பிசில 421 குடும்பம் நான் பாத்துக்கிறேன். சிஆர்பிசில 421 வாரண்ட் ஆஃப் லெவி ஆஃப் ஃபைன். அடுத்தது பாருங்களேன், 422 எஃபெக்ட் ஆஃப் சச் வாரண்ட். 423 வாரண்ட் ஆஃப் லெவி இஷ்யூட் ஆஃப் கோர்ட் இன் மை டெரிட்டரி இன் விச் கோர்ட் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட். இப்படியே போயிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ப்ரொவிஷன்னா வந்து 25, 26 எல்லாமே வந்து ஃபைனுக்கு. இப்ப 63ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, படிக்கிறேன் கேட்டுங்க. ஐபிசில எந்த அளவிற்கு அபராதம் விதிக்கப்படலாம் என்பதற்கான தொகை குறிப்பிடாத போது குற்றவாளி அதற்கு செலுத்த வேண்டிய அபராத தொகை வரம்பற்றது, ஆனால் அது மிகையாக இருத்தல் கூடாது. பிரிவு 63 மிகையாக இருத்தல் கூடாது. இப்ப ஃபைன் என்னன்னு சொல்லலன்னு வச்சுங்களேன், அது வரம்பற்றது, ஆனால் அது மிகையாக இருக்கக்கூடாது, ரீசனபிளா தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைனை போடும்போது ஜஸ்டிஸ் கிருஷ்ணகிரி ஜிமனா என்ன சொல்லுதுன்னா, அவனால கட்ட முடியுமா? ஒருத்தன் 15,000 பெருமானம் உள்ள கூரோட்ல இருக்கிறான், அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபைனா என்ன பண்ணுவான்? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில ஜட்ஜி செஷன்ஸ் கேஸ்ல அவன் அப்பீல் போயிடக்கூடாதுக்கான என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ஜட்ஜெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆயுள் தண்டனை 50,000 ரூபாய் அபராதம்னு போட்டு விட்டுறாரு. ஏன்னா அவன் கட்டிட்டு அவன் மேலே போக முடியாதுங்கிறதுக்காண்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நம்ம அப்பீல் போடணும். இப்ப பாருங்களேன், பிரிவு 64 குற்றம் உண்டு சிறை தண்டனையாலும் மேலும் அபராதத்தாலும் தண்டிக்கப்படக்கூடியதாக இருந்து சிறை தண்டனையுடன் அல்லது இல்லாமல் குற்றவாளியானவர் அபராதம் செலுத்த தண்டனை தீர்ப்பு பெற்றிருக்கும் ஒவ்வொரு வழக்கிலும் குற்றம் உண்டு சிறை தண்டனை அல்லது அபராதத்தால் மட்டுமே தண்டிக்கக்கூடியதாக இருந்து குற்றவாளியானவர் அபராதம் செலுத்த தண்டனை தீர்ப்பு பெற்றிருக்கும் ஒவ்வொரு வழக்கிலும் அத்தகைய குற்றவாளி தண்டனை தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றத்தில் தண்டனை தீர்ப்பு வாயிலாக அபராதத்தை செலுத்த தவறும் போது குற்றவாளியானவர் குறிப்பிட்டதொரு காலத்திற்கு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதில் அவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட உள்ள மற்ற சிறை தண்டனைக்கு மாற்றப்பட்டு விதிக்கப்படும் தண்டனைக்கு கூடுதலாக இருக்க வேண்டும் என கட்டளையிடலாம். அடுத்தது பாருங்க, 65 அபராதம் செலுத்தப்படாத ஒரு குற்றவாளியை சிறைப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடும் காலமானது குற்றவாளியை சிறை தண்டனைக்கு மேலும் அபராதத்துடன் தண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கும்போது அந்த குற்றத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்சளவு சிறை தண்டனையில் 4/1 மிகாமல் இருக்க வேண்டும். நல்லா சட்டம் இயற்றிய வல்லுநருடைய வார்த்தையை குனிங்க. ஒருத்த அபராதம் கட்டலன்னா அந்த குற்றத்திற்கு இப்போ ஒரு 324 இருக்கு, 324ல தண்டனையும் கொடுத்து ஃபைனும் பண்றாங்க, தண்டனை 6 மாசம் கொடுக்குறாங்க. தண்டிக்கப்பட்ட குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்சளவு சிறை தண்டனையில் 4/1 மிகையாக இருக்க வேண்டும். அதான் உச்ச சிறை தண்டனையில 4/1 தான் இன்டிஃபால்ட் கொடுக்க முடியும். அடுத்தது பாருங்களேன், பிரிவு அபராதம் கொண்டு செலுத்தப்பட்டமைக்காக நீதிமன்றம் விதிக்க சிறை தண்டனையானது குற்றத்திற்கு குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனை வகையை போன்று எவ்வித வகையாகவும் இருக்கலாம். இன்டிஃபால்ட் வந்து சிம்பிளாகவும் இருக்கலாம், ரெகரஸாகவும் இருக்கலாம். பிரிவு 67 தண்டனையானது அபராதத்தால் மட்டும் தண்டிக்கக்கூடியதாக இருக்கும்போது அபராதம் செலுத்தமைக்காக நீதிமன்றம் விதிக்க தண்டனை சாதாரணமாகத்தான் இருக்கணும். அதாவது வந்து வெறும் அபராதம் மட்டும் விதிக்கக்கூடிய வழக்குகள்ல ஒருத்தன் அபராதம் கட்டலைன்னா அவனை வந்து கடுமையான தண்டனை கொடுக்க முடியாது, ரிகரஸ் கொடுக்க முடியாது, சாதாரண தண்டனை தான் கொடுக்கணும். அபராதம் செலுத்தாமைக்காக குற்றவாளியை சிறைப்படுத்த நீதிமன்றம் கட்டளையிடும் போது கீழ்கண்ட அளவை மிகக்கூடாது.
அதாவது மேற்படும் எந்த ஒரு காலத்திற்கு அபராத தொகையானது 50ற்கு மேற்படாமல் இருக்கும்போது அதற்கான கால அளவு 2 மாதத்திற்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். ஒருத்தன் 50 ரூபா கட்டலன்னா 2 மாசத்துக்குள்ளதான் அவனை வைக்க முடியும். நல்லா கவனிங்க. அதாவது 25 பிரிச்சுக்குது சட்டம். எப்படி பிரிக்குதுன்னு சொல்றேன் கேளுங்க. ரூபாய் 100க்கு மேற்படாமல் இருக்கும்போது அதற்கான கால அளவு 4 மாதங்களுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். மற்றும் ஒரு வழக்குகளில் அதற்கான கால அளவு 6 மாதங்களுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். 68 அபராதம் ஒன்று செலுத்தப்படாமைக்காக விதிக்கப்படும் சிறை தண்டனையானது எப்போதெல்லாம் அந்த அபராதம் செலுத்தப்படுகிறதோ அல்லது சட்டமுறைப்படி வசூலிக்கப்படுகிறதோ அப்போது முடிவுக்கு வரும். ஒருத்தன் இன்டிஃபால்ட் 500 ரூபா பணம் கட்டலன்னு உள்ள இருக்கான். 500 ரூபா பணம் கட்டாச்சுன்னு கோர்ட்ல வாரண்ட் அடிச்சு அவனை திறந்து விட்டுறணும். 500 ரூபா பணம் கோர்ட்ல மெமோ போட்டு கட்டாச்சுன்னா அவனை திறந்து விட்டுறணும். இப்ப அடுத்தது பாருங்களேன். 69 அபராதம் செலுத்தப்படாமைக்காக நிர்ணயிக்கப்பட்ட சிறை தண்டனை காலம் முடிவு முன்னர் அத்தகைய அபராதத்திற்கு 1% செலுத்தப்பட்டால் அல்லது வசூலிக்கப்பட்டால் அபராதம் செலுத்தப்பட்டமைக்காக அனுபவிக்கப்பட்ட சிறை தண்டனையானது இன்னும் செலுத்தப்படாமல் இருக்கும் அபராதத்தின் வீத பகுதிக்கு குறைவில்லாமல் இருப்பின் சிறை தண்டனை முடிவுக்கு வரும். பிரிவு 70 பாருங்க. அபராதமோ இது எப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் 100 ரூபா ஃபைன் கட்டணும், 4 மாசம் தண்டனையில இருக்கான். 50 ரூபா கட்டிட்டான்னு வச்சுங்களேன், மீதி 2 மாசம் தான். சட்டம் எவ்வளவு கழிவு கொடுக்குது பாருங்க. அடுத்தது பாருங்க. பிரிவு 70 அபராதமோ அல்லது செலுத்தப்படாமல் இருக்கும் பகுதியோ தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் 6 மாதங்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் வசூலிக்கப்படலாம். மற்றும் தண்டனையின் கீழ் 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு நீண்டகால சிறை தண்டனை அனுபவிக்க பொறுப்பு கொண்டிருந்தால் அந்த கால அளவு முடிவுறுவதற்கு முன்னர் எப்போது வேண்டுமானாலும் வசூலிக்கப்படலாம். மேலும் குற்றவாளி அவரது இறப்பிற்கு பின்னர் அவரது கடனுக்கு பொறுப்பாகக்கூடிய சொத்தினை குற்றவாளியின் இறப்பிற்கு அந்த கடப்பாட்டிலிருந்து விடுவிக்காது. இப்ப ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். ஆனா ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்ணி ஃபைன் பண்ணிட்டா தெரியுங்களா? இதுக்கும் ஃபேமஸான கேஸ் என்னன்னா அம்மா கேஸ் தான். ஃபேமஸான கேஸ் என்னன்னா தமிழக முதல்வர் கேஸ் தான். அடுத்தது பாருங்களேன். இப்ப பாருங்களேன். இப்ப நான் அபராதம்னு வரும்போது நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு படித்தேன். பிரிவு 400. இப்ப நீங்க கோர்ட்ல ஒரு அக்யூஸுக்கு அப்பியர் ஆகுறீங்க. கோர்ட்ல ஃபைன் போட்டுறாங்க. கோர்ட்ல அவன்கிட்ட கட்ட பணம் இல்லை. கண்டிப்பா கிளைண்ட்டுக்கு நீங்க போட்டு கட்டினா அவன் வரமாட்டான். வரேன்னு சொல்லுவான் ரொம்ப கிளைண்ட். பணத்தை கட்டியாச்சுன்னா அப்புறம் நீங்க அவனை தேடிட்டு அலையிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிரிமினல் கோர்ட்ல இப்ப எல்லாம் அந்த மாதிரி தான் ஆகி போயிடுச்சு. இப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாம என்ன பண்றது? இந்த பாருங்களேன். 424 படிங்களேன். When an offender has been sentenced to fine only and to imprisonment in default of payment of fine, and the fine is not paid with the court may order that the fine shall be payable either in full or on or before date not more than 30 days. அதாவது ஃபுல்லாவும் கட்டலாம். கோர்ட் நினைச்சா 30 நாளைக்குள்ள கட்டலாம். ஆர் இன் 2 or 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அதையும் 2 அல்லது 3. இப்ப இதெல்லாம் நீதிபதி ஒத்துக்கிறாங்களான்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்கலாம். நான் அந்த மாதிரி நீதிபதிகள்கிட்ட கேட்டிருக்கேன். ஐயா 10,000 ரூபாய் ஃபைன் போட்டுறீங்க, அவன்கிட்ட பணம் கட்ட வசதி இல்லை, 424ல ப்ரொவிஷன் இருக்கு, நான் உங்கள்ட்ட மனு தரேன், நீங்க எனக்கு 3 தவணையில கொடுங்க, நான் தவணை கடையில் கட்டுறது மாதிரி 3000 கட்டிடுறேன்னு கேட்டிருக்கேன். உடனே ஒரு நீதிபதி சொன்னார், சாமிநாதன் ப்ரொவிஷனா இருக்கலாம், நான் செல்லான்னு ஒண்ணு போடுறேன், அன்னைக்கு ஃபைன் முடிஞ்சு அந்த கசை ரவுண்ட் பண்ணி ஃபைன் டிஜிஸ்ல ஏத்தி நான் ட்ரெஸரியில செல்லான்னு போட்டு கட்டணும், நான் உனக்கான மாசம் 1 மாசத்துக்குள்ள தவணை கொடுத்து நான் செலான் போட்டுட்டு இருக்க முடியாது, நீ உடனே கட்ட சொல்ல, இல்லாட்டி இண்டியா வேலட்ல உள்ள அனுப்பிச்சிடும் அப்படின்னாரு. இண்டிவாட்ல அவங்க சொல்லதான் செய்வாங்க. நம்ம ரிக்வெஸ்ட் பண்றதை பொறுத்து. இப்ப சட்டத்தில் இடம் இருக்கு பாருங்க. when a offender has been sentenced to fine only and to imprisonment in default of payment of fine and the fine is not paid forthwith, this shall கிடையாது, மே தான், the court may order that the fine shall be payable either in full or before a date not more than 30 days from the date of the order, or in 2 or 3 installments, which the first shall be payable on or before a date not more than 30 days from the date of the order, and the other or others at an interval or intervals as the KB not more than 30 days. அப்படி இப்ப இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. இப்ப அடுத்தது பாருங்களேன். இப்ப நம்ம அபராதம், இப்ப குற்றவியல் விசாரணை முறை சட்டம் நிறைய வளர்ந்துருச்சு. நிறைய வளர்ந்து இப்ப முன்னோட உள்ள பரிணாம வளர்ச்சி ரொம்ப நம்ம
நாட்டில் விஞ்ஞான உலகத்துக்கு வந்துட்டோம். ஒரு காலத்துல தண்டனை கொடுத்தோம், அபராதம் கொடுத்தோம். இப்ப குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல 357வது பிரிவுல நிறையீடுன்னு ஒண்ணு வந்துருச்சு. காம்பன்சேஷன் டு தி விக்டிம் வந்துருச்சு. காம்பன்சேஷன் டு தி விக்டிம்னால இது ஒரு ஸ்கீமாவே கொண்டு வந்துட்டாங்க. எப்படி ஸ்கீமா கொண்டு வந்துட்டாங்கன்னா, விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வந்துருச்சு. இப்ப பாருங்களேன், நான் படிக்கிறேன். இப்ப 357 என்னன்னா, ஆர்டர் டு பே காம்பன்சேஷன். இது ஏற்கனவே when a court imposes a sentence of fine or a sentences including sentence of death which is the fines forms a part, the court may when passing judgment order the whole or any part of the fine recovered to be applied. அதாவது அபராதத்தோட முழுசையோ அல்லது ஒரு பகுதியோ காம்பன்சேஷனா கொடுக்கலான்னு 377(1) ஏ in deferring the expenses properly include the prosecution, அரசு தரப்புக்கு ஏற்பட்ட செலவு. பி the payment to any person of compensation of any loss or injury caused by the offense which compensation is in the opinion of the court recovered by such a person in a civil court. 3C when any person is convicted of any offense having caused the death or another person having abated the commission of such an offense to pay compensation to the person who are under the Fatal Accident Act 1855 entitled to recover damages from the person sentenced for a loss resulting in such death. D when any person is convicted of any offense which includes theft, criminal misappropriation, criminal breach of trust, or cheating, or having dishonestly received, retained, or having voluntarily assisted in stolen property, knowing having reason to believe the same to be stolen, it compensating any bona fide purchaser of such property for the loss of the same, such property is restored to the possession of the person entitled thereof. If the fine is imposed in a case subject to appeal, no such payment shall be made before the period allowed for presenting the appeal as elapsed, or in the appeal presented before the decision in the appeal. இப்படி என்ன வந்துருச்சு. அடுத்தது 357ல காம்பன்சேஷன் ஸ்கீம்னே, விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்னே ஒன்று வந்துருச்சு 2009 ஆக்ட்ல. காம்பன்சேஷன் டு அடிஷன் டு ஃபைன் வந்துருச்சு 357B-ல. இது எதுக்கு வந்துட்டுனா 376AB ஐபிசி, 376D, 376DA, 376DB இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஐபிசில அமெண்டட் ஆக்ட்லயே சொல்லிட்டாங்க. இப்ப காம்பன்சேஷனை பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் காம்பன்சேஷனை பார்த்தோம். இப்ப பாருங்களேன், இப்ப பார்த்துட்டு அடுத்தது நம்ம பார்க்கிறது தனி சிறை தண்டனை, தனிமை சிறை தண்டனை. பார்ப்போம். ஐபிசி 71 பார்ப்போம். 71 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். 71 சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ் நிறைவடை செய்யலாம்னு நினைக்கிறேன். அனைமா 71 ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட்டை முடிச்சிருவோம். 71 என்ன சொல்லுதுன்னா, 71 ஐபிசி குற்றமாக உள்ள ஏதாவது ஒன்று பல பகுதிகளாக இருந்து அதன் பகுதிகளில் ஏதாவது ஒன்று குற்றமாக இருந்தால் குற்றவாளி ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கு அதற்கு வகை செய்யப்பட்ட தண்டிக்கப்படக்கூடாது எனினும் அப்போதைக்கு உள்ள நடைமுறையில் உள்ள சட்டத்தில் 2 அல்லது 2 மேற்பட்ட தனி வரையறைக்குள் ஏதாவது ஒன்று குற்றமாக வந்து அவை வாயிலாகவும் குற்றங்கள் வரையறுக்கப்பட்டோ அல்லது தண்டிக்கப்பட்டோ இருக்கும்போது பல செயலில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது குற்றமாக அமைந்து ஒன்று சேரும்போது வேறுபட்ட குற்றமாக அமையும் போது குற்றவாளியை விசாரிக்கும் நீதிமன்றமானது குற்றங்களில் ஏதாவது ஒன்றுக்கு வழங்கக்கூடிய தண்டனை விட மிக கடுமையான தண்டனையால் குற்றவாளி தண்டிக்கப்படும் போது, இப்ப நீங்க இதை படிக்கும்போது சிஆர்பிசி 31 பார்க்கணும். சிஆர்பிசி 31 பாருங்களேன். சிஆர்பிசி 31, சிஆர்பிசில 31 sentence in case of conviction of several offenses at one trial. When a person is convicted at one trial 2 or more offenses, the court may, subject to the provision of section 71 of the Indian Penal Code, sentencing for such offenses to the several punishment prescribed thereof, which such court is competent to inflict such punishments when consisting of imprisonment to commence the one after the expiration of the other. Court may direct, unless the court directs, such punishments shall run concurrently. அதாவது ஒன்னொன்னுக்கும் தனித்தனி தண்டனை, ஒன்னொன்னையும் தனித்தனியாகவோ ஒருங்கியல்பாகவோ அனுபவிக்கலான்னு சொல்லி தீர்ப்புல சொல்லணும். அடுத்தது, in the case of consecutive sentences, it shall not be necessary for the court by reason only of the aggregate punishment for the several offenses
excess of the punishment which is competent to inflict on commission of the single offense to send the offender for trial before a higher court. இப்போ இது ஹையர் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு அனுப்பணும்னா இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 325 சிஆர்பிசி ப்ரொசீஜரை கடைபிடிக்கிறது. அடுத்தது இன் நோ கேஸ் செல் சச் பர்சன் இஸ் சென்டென்ஸ் இம்ப்ரெஸ்மென்ட் ஃபார் a long period than 14 years இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இப்ப பார்க்கும்போது இந்த 71ஓட ரிலேட்டட் பிரிவு என்னன்னா குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல 220 இந்த 71 ஐபிசியோட ரிலேட்டட் பிரிவு. குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல 220 சீரியஸ் ஆஃப் ஆக்ட்ஸ். நீங்க 71 முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல 220 படிச்சு அதுல உள்ள இல்லுஸ்ட்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க 71 புரிஞ்சுக்க முடியும். நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டே வரேன் பாருங்களேன். ஒரு செய்கை இப்ப 71 என்ன சொல்லுதுன்னா கவுண்ட்னா என்னன்னு சொல்லுது. 70 வந்து இப்ப உதாரணம் 71 என்னன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கவுண்ட்னா என்ன, நான் எதுக்குற 2 தம்பிங்க வக்கீல் உட்கார்ந்துருக்காங்க. வக்கீல் வீரகுமார் பாலாஜியும் உட்கார்ந்துருக்கிறார். நான் வக்கீல் வீரகுமார் பாலாஜிய வீரகுமார் 50 அடி அடிச்சாலும் எத்தனை கவுண்டு? 50 அடி நான் வீரகுமார கையால அடிச்சாலும் 323 ஒன்லி 1 கவுண்ட் தான். இப்ப நான் வீரகுமார் அடிக்கிறேன், பின்னாடி நிக்கிற வக்கீல் பாலாஜி வந்து தடுக்கிறார். வக்கீல் பாலாஜியை ஒரு அடி அடிக்கிறேன் கையால. இப்ப 323 2 கவுண்ட்ஸ். இப்ப நான் அடுத்து உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப என் ரூம்ல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாலாஜி உட்கார்ந்து இருக்கிறார், வீரகுமார் உட்கார்ந்து இருக்கிறார், அருமை தம்பி வெங்கடேஷ் உட்கார்ந்து இருக்கிறார். நான் 3 பேரையும் உங்களை எல்லாம் என்னோட வேலையில நீங்க தலையிட்டீங்கன்னா உங்க 3 பேரையும் கொலை செஞ்சிருவேன்டா. 3 பேரையும் கிரிமினல் இன்டிமிடேஷன் பண்றேன். இப்ப 506 part 2 3 counts. 506 part 2 3 counts. இப்ப இதை நீங்க வந்து படிக்கும்போது கொஞ்சம் குழப்பி விடாது. மைண்ட் அப்ளை பண்ணணும், என்ன இல்லுஸ்ட்ரேஷன் சொல்றாங்கன்னு பார்க்கணும். இப்ப வெறும் 71 படிச்சா புரியாது. 220 சிஆர்பிசி படிக்கிறேன் கேளுங்க. ஒரு செய்கை தொடரில் உள்ள செய்கைகள் ஒரே நடவடிக்கையாக உருவாகும் அளவிற்கு ஒன்றோடொன்று இணைந்திருந்து அப்படிப்பட்ட தொடரில் ஒரே ஆளால் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் செய்யப்படுமானால் குற்றம் ஒவ்வொன்றுக்காகவும் குற்றம் செய்யப்பட்டு ஒவ்வொன்றுக்காகவும் ஒரே விசாரணையில் விசாரணை செய்யப்படலாம். இப்ப நம்ம இதை படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்ப நான் இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் சொல்றேன் கேளுங்க. சட்டப்பூர்வமான காவலில் உள்ள ஏவை பி விடுவிக்கிறார். அவ்வாறு காவலில் பி இருந்தாரா அந்த காவலரான இ என்பவருக்கு குற்றகாயம் விளைவிக்கிறார். இந்திய தண்டனை 225 மற்றும் 333 ஆகிய பிரிவு குற்றங்களை செய்தா குற்றச்சாட்டப்படலாம். இப்போ ஒருத்தர் கைதியை ஜெயில விடுவிக்க போறான். கைதியை ஜெயில விடுவிக்க போகும்போது அங்க இருக்கிற காவலருக்கு குற்றகாயம் விளைவிச்சா 225க்கும் அவன் மேல சார்ஜ், 333க்கும் சார்ஜ். அதாவது அரசு பணியை செய்யும் போது குற்றகாயம் விளைவிச்சதா அதுக்கு ஒரு சார்ஜ், கைதியை விடுவிச்சதுக்கு ஒரு சார்ஜ் 225. இதை சேர்ந்து விசாரிக்கலாம். இப்ப நீங்க நல்ல வழக்கறிஞர்கள் வந்து ஒவ்வொரு தனித்தனி குற்றச்சாட்டிற்கும் தனித்தனி விசாரணை நடக்கணும்னு 218 சொல்லும். 218க்கு எக்ஸப்ஷன் என்னன்னா ஒரே ஆண்டில் ஒரே வகையான நபர் ஒரே ஆண்டில் ஒரே குற்றத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட 3 வகையான குற்றங்களை ஒரே நபர் செய்தால் அந்த 3 குற்றங்களையும் ஒன்றாக இணைத்து நடத்தலாம். சிஆர்பிசி 219 சொல்லும். அடுத்தது அந்த 218க்கு எக்ஸப்ஷன் தான் 220. அந்த 220ல தான் அந்த 71 வருது. இப்ப பாருங்களேன், முறை பிறந்த அதாவது 4வது இது படிக்கிறேன். போலி முத்திரைகள் என்று தெரிந்திருந்தும் இந்திய தண்டனை சட்டத்தின் 466 படி தண்டிப்பதற்குரிய பல்வேறு சிஸ்டங்களை செய்யும் பொருட்டு அவர்களை பயன்படுத்தப்படும் நோக்கத்தோறும் பல்வேறு முத்திரைகளை தன் கைவசம் வைத்திருக்கிறார். இந்திய தண்டனை சட்டத்தின் 473வது பிரிவுபடி தாம் கைவசம் வைத்திருக்கிற ஒவ்வொரு முத்திரை சம்பந்தமாகவும் தனித்தனியாக குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்படலாம். உதாரணத்துக்கு ஒரு குமாசா இருக்கார். அவரை நம்ம வக்கீல்ல 50 பேர் வக்கீலோட சீலை தயார் பண்ணி வச்சுக்கிறார். 50 வக்கீலோட சீலை தயார் பண்ணி வச்சுக்கிறார். இன்னும் சொல்ல போனா நோட்டரி வக்கீலோட சீலையும் தயார் பண்ணி வச்சுக்கிறார். ரவுண்டு சீலைனா பெரிய மேட்டரா 5 இஞ்சில தயார் பண்ணிக்கிறது தானே. 5 இஞ்சில ஒரு ரவுண்டு சீலையும் நம்ம கையெழுத்து போட்ட சீலையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு குமாசா நோட்டரி பப்ளிக்கா கையெழுத்து போடுறாருன்னு வச்சுக்கலாம். அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவர்கிட்ட 50 சீல் தயார் பண்றாங்க, சீல் சீஸ் பண்றாங்க. வக்கீல் சாமிநாதன், வக்கீல் குருநாதன், வக்கீல் வீரகுமார், வக்கீல் பாலாஜி, இது எல்லாரோட சீலை அவர் வச்சிருக்கிறாரு. இப்ப கவுண்ட் என்னன்னா 473 50 கவுண்ட்ஸ். 473
நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? 473 50 கவுண்ட்ஸ். அடுத்தது பாருங்களேன், ஆவுக்கு கேடு விளைவிக்கும் நோக்கத்தோடு அவர் மீது குற்ற வழக்கு நடவடிக்கை ஒன்றை அந்த நடவடிக்கைக்கு நியாயமாக அல்லது சட்டப்பூர்வமாக ஆதார விதங்களை திறந்து தொடர்கிறார் மற்றும் குற்றம் ஒன்றை செய்திருப்பதாக குற்றஞ்சாட்டுவதற்கு நியாயமான அல்லது சட்டப்பூர்வமான அதிகார எதிர்மொன்றை தெரிந்து பொய்யான குற்றச்சாட்டுகிறார். இந்திய தண்டனை சட்டம் 211வது பிரிவின்படி 2 குற்றங்களையும் செய்ததாக தனித்தனியாக குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்படலாம். இப்ப அடுத்தது பாருங்களேன், இப்ப கலகம் செய்யும் குற்றம், கொடுங்காய விளைவிக்கும் குற்றம், கழகத்தை ஒடுக்கும் கடமையுடைய ஒரு பொது ஊழியர் கடமை ஆற்றும் வகையில் கழகத்தை ஒடுக்க முனையும் போது அவரை தாக்கிய குற்றமாகியவற்றை ஏ என்பவர் 6 பேர்களுடன் சேர்ந்து செய்கிறார். இப்ப 147, 325, 152, அதாவது எல்லா குற்றங்களுக்கும் ஒரே வகையான சார்ஜ் தான். அடுத்தது பாருங்களேன், இப்ப இன்னொன்னு சொல்றேன், பெரும்பால் ஆவை சட்டவிரோதமா அடிக்கிறார். இந்திய தண்டனை சட்டத்தின் 352 மற்றும் 322 குற்றங்களை செய்தாக தனித்தனியாக குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்படலாம். சொல்றத புரிஞ்சுட்டீங்களா? 323 என்ன? காசிங் சிம்பிள் ஹெட், காசிங் சிம்பிள் ஹெட். 352 என்ன? அசால்ட், கிரிமினல் அசால்ட். இப்போ ஒருத்தனை அடிச்சிட்டோம்னா 323 தண்டிக்கலாம். 323க்குள்ளே 352 வருது, 352க்கும் தண்டிக்கலாம். இதுல டபுள் ஜியோ பார்ட்டி வராது, தெரியுங்களா? அடுத்தது பாருங்களேன், திருடப்பட்ட பொருளை தெரிந்தே வைத்துள்ள ஆவிடமும் ஏவிடமும் பியிடமும் மறைத்து வைக்கும் பொருட்டு அவை ஒப்படைக்கப்பட்டன. தானிய கிடங்கில் அந்த சாக்கு முட்டைகளை மறைத்து வைக்க ஏயும் பியும் சுயேட்சையாக ஒருவருக்கு ஒரு உதவினர். ஆக ஏயும் பியும் 411 தண்டிக்கப்படலாம், 414வது பிரிவுகளின்படியும் தண்டிக்கப்படலாம். அடுத்தது பாருங்களேன், இந்திய தண்டனை சட்டத்தில் இந்திய தண்டனை தன் குழந்தைக்கு மரணம் விளைவிக்கக்கூடும் என்பதை தெரிந்தே அதை காப்பாற்ற நிலையில் விட்டு செல்கிறார். அவ்வாறு காப்பாற்ற நிலையில் விட்டு சென்றவன் விளைவாக அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இந்திய தண்டனை சட்டத்தின் 307வது பிரிவின்படியும் 317வது பிரிவின்படியும் 304வது பிரிவின்படியும் தனித்தனியாக குற்றஞ்சாட்டப்படலாம், தண்டிக்கப்படலாம். இப்ப இந்திய தண்டனை சட்டத்தின் 167வது உபயோகப்படுத்துகிறார். இப்ப அடுத்தது பாருங்களேன், ஏவை பிவை ஏ கொள்ளையடிக்கிறார். அவ்வாறு செய்யும் போது அவருக்கு காயத்தை விளைவிக்கிறார். 323, 392, 394 தண்டிக்கலாம். இப்ப இதுதான் இப்ப நான் சொல்ற 71க்கும் 220க்கும் ரிலேட்டட் இருக்கு. இப்ப 71 முடிச்சிருவோம். இப்ப 72க்கு வருவோம். 72 தீர்ப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல குற்றங்களில் ஒன்றுக்கு ஒரு குற்றவாளியான தீர்ப்புரை வழங்கப்பட்டு அதில் எந்த வழக்கிற்கு அவர் குற்றவாளியான அயம் இருக்கும் போது அனைத்து வழக்குகளில் மிக குறைந்த அளவு தண்டனைக்கு வகை சட்டப்பட்ட எண்ணத்திற்கு ஒன்று கொண்டே தண்டனைக்கு ஆளாக்கலாம். அடுத்தது பாருங்க, சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட், தனி சிறை. இப்ப தனி சிறை எப்படி சட்டத்தில் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, நான் படிக்கிறேன் கேளுங்க. இப்ப தனி சிறைங்கிறது நம்ம இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறுபட்ட தீர்ப்புகளின்படி, அதாவது எப்படி கொடுக்கலாங்கிறத இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. 1948 இன்றி முனுசாமிங்கிற கேஸ்ல சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னிச்சு, தனி சிறை வைப்பதற்கான தண்டனை என்பது சட்டப்பூர்வமாக இருந்தாலும் கூட அது மிகவும் அபூர்வமாகத்தான் குற்றவியல் நீதிமன்றத்தால் செலுத்தப்பட வேண்டும். அது மிகவும் அபூர்வமாகத்தான் குற்றவியல் நீதிமன்றங்கள் செலுத்தப்பட வேண்டும். மிக கொடிய மற்றும் மனித பண்பாடற்ற செயல் கொண்ட விதிவிலக்கான வழக்குகளில் தான் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு. 1979 SCC கிரிமினல், 1978 கிரிமினலா ஜெனரல் பக்கம் 174, இதுலெல்லாம் சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, கீப்பிங் பிரிசனர் சென்டென்ஸ்ட் டு டெத் இன் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஹெல்ட் இஸ் impermissible being distinct and separate kind of punishment under 73, not part of death sentence under section 53 ன்னு சொன்னிச்சு. இப்ப இந்த கேஸுக்கு ஃபேமஸ் கேஸ்ல என்னடான்னா, நம்ம பேரறிவாளன் கேஸ். பேரறிவாளன் கேஸ்ல 1997 உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு, இப்ப பேரறிவாளன வேலூர் ஜெயில வச்சாங்க சார், வேலூர் ஜெயில வச்சாங்க. அப்ப சென்னை உச்ச நீதிமன்றத்தில் சொன்னிச்சு, என்ன சொன்னிச்சுன்னா, பேரறிவாளன் என்ன பண்ணாங்க, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அடைந்த கைதிகளை எல்லாம் வேலூர் ஜெயிலுக்குள்ளே ஒரு சிறப்பு தொகுதி கட்டி அங்க அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு தனித்தனி அறையில் அவங்கள வச்சாங்க. இவங்க சொன்னாங்க, எங்களை தனி சிறையில் வைக்க
சட்டத்தில் இடம் இல்லைன்னு ரேக்கப் பண்ணாங்க. பட் தமிழ்நாடு பிரிசன் மெனுவல்ல 215 சொல்லி confined in separate cells under trial prisoners one of accused involved in assassination of late prime minister kept in separate state as disciplinary measure in accordance with the rule 215. Liberty of prisoners in no way curtailed. Detention in separate cell does not amount to solitary confinement. Solitary confinement under trial prisoners, detention in separate cell as disciplinary measures. அவங்களோட பாதுகாப்பு கருதி தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிச்சாங்க. இப்ப நம்ம சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சட்டம் சொல்லுது பாருங்க, அதை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஏன்னா அதுல எப்படி வைக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. சட்ட தொகுப்பின் கீழ் 926 என்னது சட்ட தொகுப்பின் கீழ் எப்போதெல்லாம் ஒருவர் தண்டிக்கப்பட்டு அவர் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தண்டனை தீர்ப்பு வழங்க நீதிமன்றம் அதிகாரம் கொண்டுள்ளதோ அப்போது நீதிமன்றமான தண்டனை தீர்ப்பில் அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்ட சிறை தண்டனையில் ஏதாவது ஒரு பகுதிக்கு அல்லது பகுதிகளுக்கு நல்ல வார்த்தை கவனிக்கணும். மொத்தத்தில் 3 மாதங்களுக்கு மிகாமல் கீழ்கண்ட அளவில் குற்றவாளியை தனி சிறையில் வைக்க வேண்டும் என உத்தரவிடலாம். சிறை தண்டனையின் கால அளவு 6 மாதங்களுக்கு மிகாமல் இருக்கும்போது 1 மாதத்திற்கு, சிறை தண்டனையின் கால அளவு 6 மாதங்களுக்கு அதிகமாக இருந்து ஓராண்டுக்கு மிகாமல் இருக்கும்போது 2 மாதத்திற்கு, சிறை தண்டனையின் கால அளவு ஓராண்டுக்கு மிகாமல் இருக்கும்போது 3 மாதங்களுக்கு மிகாத கால அளவு. அடுத்தது இதுதான் சொல்றாங்க. இப்ப நம்ம தனி சிறை காவலினுடைய வரம்பு 74 சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா 14 நாட்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி ஜெயில ஒருத்தனை வச்சாங்கன்னா தனி சிறையில வச்சா 14 நாட்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. வழங்கப்பட்ட சிறை தண்டனையானது 3 மாதங்களுக்கு மிகும்போது சிறையில் தனித்து வைக்கப்படும் கால அளவுக்குள்ள இடைவெளிகள் கால அளவை விட குறைவாக இருப்பதோடு வழங்கப்பட்ட சிறை தண்டனை காலத்தில் எந்த ஒரு மாதத்திலும் தனியறை சிறை வைப்பானது 7 நாட்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்ப அடுத்தது சார் 75 சொல்லிட்டு முடிச்சிடறேன். சாரி 2 minutes மேடம், ஒன்லி 75 சொல்லி நான் இன்னைய வகுப்பை முடிச்சிடறேன். 75 என்னன்னா இந்தியாவில் அதாவது ப்ரீவியஸ் கன்விக்ஷனை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு. ப்ரீவியஸ் கன்விக்ஷனை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா சிஆர்பிசில 298 ஒரு பிரிவு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா ஜெயிலையோ கோர்ட்லயோ ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வாங்கி கோர்ட்ல போட்டா போதும். அதுக்கு என்னென்ன சட்டம் சொல்லுதுன்னா இந்திய தண்டனை சட்டம் 12வது அத்தியாயத்துல 12வது அத்தியாயம்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் காயின்ஸ், இந்தியன் தண்டனை சட்டம் 17வது அத்தியாயம்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதுல 3 ஆண்டு கால அளவிற்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட குற்ற தண்டனையில் குற்ற தீர்ப்பு பெற்றவர் அதே போன்ற கால அளவுக்கு அத்தியாயங்களில் ஏதாவது ஒன்றில் தண்டிக்கப்படும் எந்த ஒரு குற்றத்திற்கும் குற்றவாளியாக இருப்பின் அத்தகைய ஒவ்வொரு பிந்தைய குற்றத்திற்கும் ஆயுள் கால சிறை தண்டனைக்கு அல்லது 10 ஆண்டுகள் வரை நிறுத்தக்கூடிய காலத்திற்கு எவ்வகையான சிறை தண்டனைக்கு ஆளாவார். இதுக்கு ரொம்ப இன்கிரீடியன்ட் என்னன்னா நாணய சம்பந்தப்பட்ட குற்றம், சொத்து சம்பந்தப்பட்ட குற்றத்துல 3 ஆண்டுகளுக்கு மேல அவர் தண்டிக்கப்பட்டிருக்கணும். பிற்பாடு செஞ்ச குற்றமும் 3 ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும். 3 ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும். இதான் இன்கிரீடியன்ட். இதுக்கு ஒரே ஒரு கேஸ்ல இதுக்கு சிஆர்பிசியோட கனெக்டட் ப்ரொவிஷன் என்னன்னா 298 இதுக்கு ஃபேமஸ் கேஸ்ல என்னன்னா இதுல 2 டிஃபரன்ஸ் இருக்கு, புரிஞ்சுங்க. 1973 SEC கிரிமினல், 1973 SEC கிரிமினல், பேஜ் 496 பிரதாப் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. என்னன்னா 303 நான் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் கைதி ஆயுள் தண்டனையில இருக்கும்போது கொலை பண்ணினான்னா அவனுக்கு மரண தண்டனை. அப்ப அதுக்கு என்ன இன்கிரீடியன்ட்னா அவன் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கணும், தண்டனை கூட கொடுக்கறதுக்கு. இப்ப இந்த 75 ஐபிசிக்கு அவன் முன்னாடி குற்றம் இழைச்சிருந்தாலே போதும். முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சொத்து சம்பந்தமான காயின் சம்பந்தமான வழக்குல 3 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்றிருக்கணும். பிற்பாடு இருக்கிற வழக்கம் 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றக்கூடியதா. இந்த அளவிற்கு இன்றைய தினத்துல நம்ம இந்த தண்டனை என்கிற சாப்டரை நிறைவுறுகிறோம். இதுவரை பொறுமையாக வகுப்பினை கேட்டவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஆதிலட்சுமி அம்மா எனக்கு ஒரு அன்பு கட்டளை